எல்லாருமே எடுத்துக்கொள்வோமா? எபேசியர் நிருபம் பக்கம் புதிய ஏற்பாட்டில் 266 266 266 எபேசியரில் இருபத்தி 21 வசனங்களை வாசிக்கிறோம். நாம் வேண்டிக் கொள்கிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராகிய அவருக்கு சபையிலே கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் தலைமுறை தலைமுறைக்கும் சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமேன். ஆமேன். அல்லேலூயா. கடந்த செய்தி நம்ம எபேசியரில் கடந்த செய்தி நம்ம எபேசியரில் கேட்ட காரியம் அழியாத அன்பு என்று சொல்லி என்ன செய்தோம்? நம்ம வார்த்தை கேட்பதற்கு ஆண்டு நமக்கு கிருபை தந்தார். அழியாத அன்பு என்று சொல்லி என்ன செய்தோம்? நம்ம வார்த்தையை கேட்டோம். அதில் நாம் மீதி அன்பு, பாதி அன்பு, ஆதி அன்பு என்று 3 காரியங்களை தியானிப்பதற்கு ஆண்டு நமக்கு கிருபை தந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த நாளில் விசேஷமாக பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட இடைபடுவாராக. அல்லேலூயா. இங்கே இந்த வரிகளை நாம் வாசிக்கிறதான, இந்த வசனங்களை நாம் வாசிக்கிறதான காரியத்தில் பார்க்கும் பொழுது, இந்த முந்தின வசனங்களிலே அங்கே 14 19 வசனங்களிலே நான் சொன்னேன், மறுபடியுமாக வருகிறதான ஒரு வார்த்தையை நாம் பார்க்கிறோம். அன்பு என்கிறதான வார்த்தை அங்கே மறுபடி வருவதை என்ன செய்ய முடியும்? நம்மளால் அங்கே பார்க்க முடியும். 17ஆம் வசனத்திலே அன்பிலே வேரூன்றி என்று வாசிக்கிறோம். 18ஆம் வசனத்திலே அன்பின் அகலமும் நீளமும் என்று வாசிக்கிறோம். 19ஆம் வசனத்திலே அறிவு கெட்டாத அந்த அன்பை என்று வாசிக்கிறோம். இப்படி அன்பு 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 என்று அப்போஸ்தலனாகிய பவுல் ஆவியானவரால் ஏவப்பட்டு பேசிவிட்டு அதற்கு பிறகு எதை குறித்து பேசுகிறார் என்று சொன்னால், தேவனுடைய வல்லமை குறித்து அங்கே வசனத்தை சொல்லுகிறதை பார்க்கிறோம். அல்லேலூயா. 20ஆம் வசனத்தில் தேவனுடைய வல்லமை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர் என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவராக இருக்கிறார் என்று சொல்லி அங்கே சொல்றதை பார்க்கிறோம். அன்பை குறித்து பேசிவிட்டு வல்லமை குறித்து சொல்வதற்கான காரணம் என்னன்னு சொன்னால், தேவனுடைய வல்லமை இல்லாமல் என்ன செய்ய முடியாது? தேவனுடைய அன்பை நாம் என்ன செய்ய முடியாது? நாம் அன்பினால் நிறையப்பட முடியாது. அல்லேலூயா. அப்போ மனிதர்களாகிய நாம் தேவ அன்பினால் நிறையப்பட வேண்டுமானால் தேவனுடைய வல்லமை அவசியமாக இருக்கிறது. இப்போ இந்த இடத்துல அவர் பேசுகிற காரியம் எப்படின்னு பாருங்க. இந்த 20ஆம் வசனத்தை மறுபடியும் வாசிங்க. 20ஆம் வசனம். நாம் வேண்டிக் கொள்கிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராகி அவருக்கு. அல்லேலூயா. நம்முடைய தேவன் கிரியை செய்கிறவர். நல்ல உச்சாமலையிலே சொல்லுங்க. முதலாவது வசனத்தில் ஆவியார் நமக்கு உணர்த்துகிற காரியம் என்னன்னு சொன்னால், நம்முடைய தேவன் சும்மா இருக்கிறவர் அல்ல, அவர் கிரியை செய்கிறவர். அல்லேலூயா. நீங்கள் மற்ற விக்கிரங்கள் எல்லாம் சும்மா தான் இருக்கும். ஊமையான விக்கிரங்கள்லாம் சும்மா தான் இருக்கும். எவனா சுமந்தான் சுமந்துட்டு போவான். அவன் சுமந்துட்டு தான் போக முடியும். அதுவாக எதுவுமே செய்யாது. அவையெல்லாம் ஊமையான விக்கிரங்கள். ஆனால் இவர் சும்மா இருக்கிறவர் அல்ல, இவர் கிரியை செய்கிறவர். அல்லேலூயா. நீங்கள் யோவான் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் இயேசு தன் பிதாவை குறித்து சொல்லுகிற காரியத்தை நீங்கள் வாசிப்பீர்கள். ஆனால் யோவான் 5ஆம் அதிகாரத்தில் 17ஆம் வசனத்தில் இயேசு இதே காரியத்தை குறித்து பேசுகிறதை என்ன செய்ய முடியும்? நம்ம வேதத்தில் பார்க்க முடியும். யோவான் சுசேஷம் 5ஆம் அதிகாரம் 17ஆவது வசனம். இயேசு அவர்களை நோக்கி, என் பிதா இதுவரைக்கும் கிரியை செய்து வருகிறார். என் பிதா இதுவரைக்கும் கிரியை செய்து வருகிறார், நானும் கிரியை செய்து வருகிறேன் என்றார். அல்லேலூயா. என் பிதா கிரியை செய்து வருகிறார். அல்லேலூயா. அப்போ நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர் என்று சொன்னால், கிரியை செய்கிறவர். அல்லேலூயா. மறுபடியும் நாங்கள் எபேசியர் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்துக்குள்ள திருப்பிக் கொள்ளுங்கள். நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர் என்று சொன்னால் வசனம் காண்பிக்கிறது, நம்முடைய தேவன் அவர் கிரியை செய்கிறவர். அல்லேலூயா. எப்படி கிரியை செய்கிறவர்? அந்த வசனம் பாருங்க. எப்படி கிரியை செய்கிறவர்? நாம் வேண்டிக் கொள்வதற்கும் நினைக்கிறதற்கும் அதிகமாக அவர் கிரியை செய்கிறவர். அல்லேலூயா. எப்படி கிரியை செய்கிறவர்? அவர் நாம் வேண்டிக் கொள்கிறதற்கும் நினைப்பதற்கும் மேலாக அதிகமாக கிரியை செய்கிறவர். அல்லேலூயா. அல்லேலூயா. அதிகமாக கிரியை செய்கிறவரா? ஆமாம். ஆனால் இன்னொரு வார்த்தை போடப்பட்டிருக்குது, நாம் வேண்டிக் கொள்வதற்கும் நினைக்கிறதுக்கும் மிகவும் அதிகமாய் கிரியை செய்கிறவர். நல்ல உச்சாமலையிலேயே சொல்லுங்க. இது நான் அல்லையே சொல்லுங்கன்னே சொல்லக்கூடாது. நீங்கள் அந்த வார்த்தை கவனிக்கும் போது நாம் வேண்டிக் கொள்வதற்கு நினைக்கிறதுக்கும் ஏற்றாபடி கிரியை செய்கிறவர் உண்டு சொல்லலாம். கிரியை செய்கிறவர் சொல்லலாம், சரியா? ஆனால் அப்படி சொல்லாமல் நாம் வேண்டிக் கொள்வதற்கு நினைக்கிறதுக்கும் அதிகமாக கிரியை செய்கிறவர் சொல்லலாம். அப்படி சொல்ல. ஆனால் அப்படி சொல்லப்பட்டல. எப்படி சொல்லப்பட்டிருக்குன்னா, நாம் வேண்டிக் கொள்வதற்கும் நினைக்கிறதுக்கும் மிகவும் அதிகமாக கிரியை செய்ய வல்லவராயிருக்கிற தேவன். அல்லேலூயா. எங்க கிரியை செய்கிறார் வசனம் பார்த்தீங்கன்னா, நாம் வேண்டிக் கொள்வதற்கு நினைக்கிறதுக்கு மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிறேன்.
அல்லேலூயா. நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராக இருக்கிற அல்லேலூயா. அல்லேலூயா. நமக்கு செய்ய வல்லவராகிய, வேற யாரும் எதுவும் செய்ய முடியாது. அல்லேலூயா. அல்லேலூயா. தெய்வங்கள் அழைக்கப்படுகிற எதுவும் ஒண்ணும் பண்ண முடியாது. இவர் கிரியை செய்கிறவர். அல்லேலூயா. நமக்கு செய்ய வல்லவர். அல்லேலூயா. அதான் இன்னைக்கு வல்லவரின் வல்லமை என்கிறதான தலைப்புள்ள தான் என்ன செய்ய போகிறோம். நம்ம ஆண்டுடைய வார்த்தை இந்த நாள் விசேஷமாய் கேட்க போகிறோம். பரிசுத்த ஆவியானவர் இந்த நாள் விசேஷமாய் நம்மோடு கூட இடைபடுவாரா. அல்லேலூயா. சரி, ஒரு கேள்வியோட நான் ஆரம்பிக்கட்டும். ஒரு ஃபிலாசபிக்கல் அண்ட் தியாலஜிக்கல் கொஸ்டின் இது, சரியா? அதாவது தத்துவியலும் இறையியலும் சேர்ந்த ஒரு கேள்வி. தேவனால அவரால் தூக்க முடியாத ஒரு கல்லை அவரால் உருவாக்க முடியுமா? தேவன் அவராலே தூக்க முடியாத ஒரு கல்லை அவரால் உருவாக்க முடியுமா? இப்போ முடியும் அப்படின்னு சொல்லிட்டா அவரால் தூக்க முடியாத கல்லுன்னு ஒன்று ஆயிடுது. அப்போ எப்படிப்பா அவர் சர்வ வல்லவர்னு சொல்லுவோம் அப்படின்னு ஆகும். முடியாது, அவரால் உருவாக்க முடியாது அப்படி சொல்லிட்டா அங்கேயும் அவர் சர்வ வல்லவர் என்று சொன்னால் எப்படிப்பா கல்லை உருவாக்க முடியாதப்பா அப்படின்னு ஆயிடும். முடியாதுன்னு சொல்றீங்களே, அப்போ அவர் எப்படி சர்வ வல்லவர்னு சொல்வீங்க அப்படின்னு ஆயிடும். அப்போ தேவன் அவரால் தூக்க முடியாத கல்லை உருவாக்க முடியுமா அப்படின்னு கேட்டோம்னா அதுக்கு அவருடைய காரியத்தை நம்ம சரியா புரிந்து கொள்ள வேண்டும். என்ன அப்படின்னா, அவர் எதை செய்தாலும் அதை அவருடைய வல்லமை எப்படி கிரியை செய்யுதுன்னு சொன்னா, அவருடைய வல்லமை அவருடைய ஞானத்தின்படியே அவருடைய சித்தத்தின்படி அவர் செய்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. எப்படிதான் தேவன் கிரியை செய்கிறார்? நீங்க எபேசியர் 1ஆம் அதிகாரத்தில் 12ஆம் வசனத்தில் நமக்கு ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிற காரியம் என்ன? எபேசியர் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். தமது சித்தத்தின் ஆலோசனைக்கு தக்கதாக, தமது வேற யார் ஆலோசனை தர தேவை இருக்கு? தமது சித்தத்தின் ஆலோசனைக்கு தக்கதாக எல்லாவற்றையும் நடப்பிக்கிற அவருடைய தீர்மானத்தின்படியே போதும். அல்லேலூயா. தமது சித்தத்தின் ஆலோசனைக்கு தக்கதாக. அவருக்கு யாரும் ஆலோசனை தர தேவையில்லை. அவர் அனந்த ஞானம் உள்ளவர். அல்லேலூயா. அப்போ அவர் என்ன, அவர் வல்லமையை அவர் எப்படி உபயோகிப்பார்னு சொல்லி சொன்னா, அவர் வல்லமையை அவர் எப்படி பயன்படுத்துறாரு சொல்லி சொன்னா, அவருடைய ஞானத்தின்படியே அவருக்கு சித்தம் என்று சொன்னால் அவர் வல்லமையை விளங்க பண்ணுகிறார். அல்லேலூயா. முடியாமல் இருக்க ஒரு கல்லை உருவாக்க வேண்டும் என்பது அவருடைய சித்தமா இருந்தால் அவர் உருவாக்குவார். அல்ல கரங்க முதல்ல சொல்லுவோமா? உச்சாமலையில சொல்லுவோமா? ஒரு சில பேருக்கு போகிறோம் அப்படின்னா அவன் ஒரு தூக்க முடியாமல் ஆயிடுதில்ல, வர அதுக்கு நான் வரேன், சரியா? தூக்க முடியாமல் ஆயிடுதில்ல அப்படின்னு. ஆனால் அவர் சித்தத்தின்படி தான் அவர் செய்வார். அவர் சித்தம் அப்படி செய்யணும்னு இருந்தால் செஞ்சிருவார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆனால் இன்னொரு காரியம் புரிஞ்சுக்கணும். என்ன அப்படின்னா, இப்போ வீட்டில் அம்மாட்ட பிள்ளை சொல்லுது என்னென்ன, அம்மா எனக்கு சாப்பாடுக்கு ஒரு முட்டை கொடு, சாப்பிட ஒரு முட்டை, சாப்பாடுக்கு தொட்டுக்க முட்டை கொடு அப்படின்னு சொன்னால் அம்மா சரி அப்படின்ட்டு முட்டையை என்ன செய்கிறாங்க, தோசைக்கல்லை வச்சு கொஞ்சம் எண்ணெயை ஊற்றி முட்டையை டப்புன்னு உடச்சு என்ன பண்ணுறாங்க, டக்குன்னு ஊற்றிட்டாங்க. ஊற்றின பிறகு தான் எம்மா என்னம்மா பண்ணுற அப்படின்னு பிள்ளை கிச்சன், எம்மா என்னம்மா நான் அவிச்ச முட்டைலாமா கேட்டேன் அப்படின்னு சொல்லிச்சுன்னு வச்சுங்களேன். அம்மா என்ன சொல்லுவாள், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொல்லிடக்கூடாதாடா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொல்லிடக்கூடாதாம்மா, உடச்சி ஊற்றிட்டேனே, இது என்ன செய்ய, வேறு முட்டை தானே செய்ய முடியும், அந்த முட்டை எதுவுமே பண்ண முடியாது, அவிச்சு கொடுக்க முடியாது, வேறு முட்டை தானே செய்யணும், அவிச்சு கொடுக்கணும். இல்லை அல்லது அந்த அம்மா அவிக்க போட்டாங்க சுடுதண்ணி இல்லைன்னு வச்சுக்கிடுங்க, சரியா? கொஞ்சம் நேரம் ஆகிட்டு பிள்ளை வருது, ஏம்மா எங்கம்மா, எங்கம்மா முட்டை ஆம்லேட் எங்கே, ஆம்லேட்டா நான் அவிக்கலை போட்டேன், அது என்ன செய்ய முடியாது, ஆம்லேட்டாக போட முடியாது, வேறு முட்டையை தான் எடுக்கணும். இது நம்ம நிலைமை, இது நம்முடைய நிலைமை. தேவன் கிரியை செய்கிறது அப்படின்னா நல்லா கவனிங்க சொல்கிற வார்த்தையை, அவர் செய்கிறதை அவருடைய அனந்த ஞானத்தோடு அவர் சித்தமாக இருந்தால் மட்டும் அவர் செய்வார். அல்லேலூயா. முதல் காரியம். ரெண்டாவது, அவருடைய வல்லமையின் மீது அவருக்கு வல்லமை உண்டு. வல்லமை மேலே வல்லமை உண்டு, வல்லமையின் மீது அவருக்கு வல்லமை உண்டு. எல்லா கரங்க சொல்லுவோமா? நல்லா உச்சா மலையில சொல்லுவோமா? நம்ம முட்டையை ஆம்லேட்டாக போட்டால் மறுபடியும் அவிக்க முடியாது, அவிச்ச முட்டையை மறுபடியும் ஆம்லேட்டாக என்ன செய்ய முடியாது, மாற்ற முடியாது. ஆனால் தேவன் அப்படி அல்ல. அவருடைய வல்லமையின் மேலே அவருக்கு என்ன உண்டு, வல்லமை உண்டு. அவருடைய வல்லமையின் மீது அவருக்கு வல்லமை இருக்கிறபடினால அவரால் தூக்க முடியாத கல்லை தூக்க வேண்டும் என்று இருக்குமானால் அவரை தூக்க முடியாத கல்லை தூக்கும் கல்லாய் மாற்றி தூக்கி செவிட்டி அடிப்பார். நல்ல கரங்க தலையில சொல்லுமா? அப்படி ஆள் அவர். அல்லேலூயா. இப்போ புரியுதா நம்ம தேவன் எப்படிப்பட்டவர்னு? தூக்க முடியாத கல்லை உருவாக்க வேண்டும் என்று சித்தம் என்று சொன்னால் அவர் அதை உருவாக்குவார். ஆனால் அதே கல்லை தூக்க வேண்டும் என்று அவர் தீர்மானித்தால் அதை தூக்கும் கல்லாய் மாற்றி தூக்கி எறிவார்.
அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படிதான் நம்ம தேவன் கிரியை செய்ய வல்லவராக இருக்கிறார். அப்படிப்பட்ட தேவனை தான் நீங்கள் நான் செய்கிறோம், ஆராதிக்கிறோம். அல்லேலூயா. இன்னைக்கு அவருடைய வல்லமை அப்படிங்கிறதான காரியத்தை தான் நம்ம 3 காரியங்களை செய்ய போகிறோம், பார்க்க போகிறோம். கிருபையில் வல்லமை, கிரியையில் வல்லமை, கிறிஸ்துவில் வல்லமை என்று 3 காரியங்களை. கிருபையில் வல்லமை, கிரியையில் வல்லமை, கிறிஸ்துவில் வல்லமை என்று 3 காரியங்களை வேதத்தின் வெளிச்சத்தில் இந்த 2 வசனத்திலிருந்து பார்க்க போகிறோம். பரிசுத்த ஆவியானவர் இந்த நாள் விசேஷமாக நம்மோடு கூட இடைபடுவாராக. அல்லேலூயா. அந்த வசனம் 2 வாசிங்க. எபேசியர் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் 21ஆம் வசனம். நாம் வேண்டிக் கொள்கிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராகிய அவருக்கு சபையிலே கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் தலைமுறை தலைமுறைக்கும் சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமேன். ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா. முதல்ல என்ன சொன்னேன்? கிருபையில் வல்லமை. அல்லேலூயா. இங்கே பவுல் வந்து என்ன சொல்கிறாருன்னா, நான் வேண்டிக் கொள்கிறேன் அப்படி தான் 19ஆம் வசனத்தில் முடிக்கிறார் இல்லையா? ஒரு ஜெபம், சபைக்காக, சபையில் இருக்கிற மக்களுக்காக ஒரு காரியத்தை சொல்கிறார். நான் வேண்டிக் கொள்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். வேண்டிக் கொள்கிறேன்னு சொல்லிட்டு தான் அவர் இந்த ஆவியானவர் ஏவப்பட்ட காரியம் சொல்கிறாரு. நான் வேண்டிக் கொள்கிறேன். ஆனால் தேவன் எப்படிப்பட்டவராக இருக்கிறார்னா, அவர் கிருபையில் வல்லமை உள்ளவர். எப்படி கிருபையில் வல்லமை உள்ளவர்னா, அவர் எதனால் பாருங்க, நான் வேண்டிக் கொண்டதை அவர் எனக்கு தரலாம். ஆனால் அவர் எப்படி இருக்காருன்னா, கிருபையில் வல்லமை உள்ளவராக இருக்கிறபடினால, கிருபையில் வல்லமை உள்ளவராக, இரக்கத்தில் வல்லமை உள்ளவராக, அன்பிலே வல்லமை உள்ளவராக, கிருபையில் வல்லமை உள்ளவராக இருக்கிறபடினால அவர் எப்படிப்பட்டவனா, நான் வேண்டிக் கொள்ளுகிறதுக்கும் நினைக்கிறதுக்கும் மிகவும் அதிகமாய் அவர் கிரியை செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ நீங்கள் விசுவாசிகளின் தகப்பன் அழைக்கப்படுகிற ஆபிரகாம்கிட்ட வந்தீங்கன்னா, ஆபிரகாம் வந்து ஆண்டவர்கிட்ட சொல்லும் போது, ஆண்டவரத்தில் ஆபிரகாமிடத்தில் ஆண்டவர் பேசுவதும், ஆண்டவரத்தில் ஆபிரகாம் பேசுகிற காரியங்களை குறித்து நம்ம வேதத்தில் பார்ப்போமானால் ஆதியாகமம் 15ஆம் அதிகாரத்தில் திருப்பிக் கொள்வீர்களானால், ஆதியாகமம் 15ஆம் அதிகாரத்தில் ஆபிரகாமும் தேவனும் பேசிக்கொள்கிற காரியத்தை குறித்து பார்க்குறோம். அப்போ ஆபிரகாம் ஆண்டவரத்தில் சொல்கிற காரியம் என்ன? 2ஆம் வசனம் வாசிங்க. 2ஆம் வசனம் 3ஆம் வசனம். அதற்கு ஆபிராம், கர்த்தராகிய ஆண்டவரே, அடியேனுக்கு என்ன தருவீர்? நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே. தமஸ்கு ஊரானாகிய இந்த எலியேசர் என் வீட்டு விசாரணை கர்த்தனாய் இருக்கிறானே என்றான். ஆண்டவரே, எனக்கு என்ன தருவீர்? நான் என்ன இல்லாமல் இருக்கிறேன்? பிள்ளை இல்லாமல் இருக்கிறேன். பிள்ளை இல்லாமல் இருக்கிறேன் நான். சரியா? அடுத்த வருஷம் வாசிங்க. பின்னும் ஆபிராம், தேவரீர் எனக்கு புத்திர சந்தானம் அருளவில்லை. இதோ என் வீட்டிலே பிறந்த பிள்ளை எனக்கு சுதந்திரவாளியா இருக்கிறான். எனக்கு தான் புத்திர சந்தானம் தரல. இந்த என் வீட்டில் இருக்கிற பிள்ளை எலியேசர், இவன் எனக்கு சுதந்திரவாளி ஆகட்டும் அப்படின்னா. சரியா? இப்போ அவன் பிரச்சனை என்ன? ஒரு பிள்ளை தாரும், எனக்கு ஒரு பிள்ளை தாரும். இதுதான் அவன் பிரச்சனை. சரியா? ஆண்டவர் தான் அழைச்சார். கிருபையினாலே தான் யாரை அழைத்தார்? ஆபிரகாமை அழைத்தார். அல்லேலூயா. ஆபிரகாம் நம்மை போல விக்கிரகாராதனை செய்து கொண்டிருந்தவன் தான். யோசுவா 24:2 படி விக்கிரகாராதனை செய்து கொண்டிருந்தவன் தான் ஆண்டவர் செய்து அழைக்கிறார். சரி, இப்போ இங்கே ஆண்டவர் அவன்கிட்ட என்ன பேசுறார் அப்படின்னு சொன்னா, 5ஆம் வசனம் வாசிங்க. 5ஆவது வசனம். அவர் அவனை வெளியே அழைத்து, நீ வானத்தை அண்ணாந்து பார், நட்சத்திரங்களை உன்னாலே கூடுமானால் அவைகளை என்ன என்று சொல்லி, பின்பு அவனை நோக்கி, உன் சந்ததி இவ்வண்ணமாய் இருக்கும் என்றார். அல்லேலூயா. அவன் எத்தனை பிள்ளை கேட்டான்? சொல்லுங்க, எத்தனை பிள்ளை கேட்டான்? ஒன்றுன்றான். ஆண்டவர் என்ன சொல்றாரு? நான் உன்னை வானத்து நட்சத்திரத்தை பாடுற ஆபிரகாம், அங்கே பாரு, வானத்து நட்சத்திரத்தை பாரு, நட்சத்திரங்களை போல நான் உன்னை பெருக பண்ணுவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமாம், உன் வீட்டில் இருக்கிற வேலைக்காரன்லாம் இல்லைப்பா, ஓன் கர்ப்ப பிறப்பு. அல்லேலூயா. நமக்கு தெரியும், கதை தெரியும், நமக்கு நடந்த சம்பவம் தெரியும். ஆகாரோட சேர்ந்து இஸ்மவேலை பெற்றுக்கொண்டான். அப்போ இஸ்மவேலை பெற்றுக்கொண்டான்னா மறுபடியும் ஆண்டவன் என்ன சொல்லுவான்? இந்த இஸ்மவேல் உமக்கு முன்பாக பிழைப்பானாக அப்படின்னு அங்கே ஆதியாகமம் 17ஆம் அதிகாரத்தில் சொல்லுவான். சரியா? 18ஆம் வசனத்தில் இஸ்மவேல் உமக்கு முன்பாக பிழைப்பானாக என்று ஆபிரகாம் தேவனிடத்தில் விண்ணப்பம் பண்ணினான்னு பார்க்குறோம். அப்போயும் ஆண்டவன் சொல்கிறாருன்னா, இல்லை, நான் ஆபிரகாம் உனக்கு சாராளை தந்தேன், சாரால் உனக்கும் பிறக்கிற பிள்ளை தான். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ ஆண்டவர் சொன்னார், அவனை எப்படி கொண்டு வந்தார் பாருங்க. வசனம் சொல்லுது, அவன் கர்த்தரை விசுவாசித்தான், அதை அவனுக்கு அவர் நீதியாக எண்ணினார். அல்லேலூயா. இப்போ எப்படி தேவனை ஆபிரகாம் அழைச்சாரு? ஏன் அழைச்சார்? எப்படி அழைச்சாரு? கிருபையினால் தான் அழைத்தார். அல்லேலூயா. கிருபையினால் அழைச்சாரு. ஆபிரகாமை அழைக்கிறாரு. அவனுக்கு என்ன இல்லை? பிள்ளை இல்லை. அவன், ஆண்டவரே எனக்கு பிள்ளை தரலையே, புத்திர சந்தானம் இல்லையே, தாங்கங்கிறான். ஆண்டவர் சொல்ல, உனக்கு வானத்து நட்சத்திரங்கள் போல செய்வேன், பெருக பண்ணுவேங்கிறாரு. அவன் அந்த கிருபையினால் அழைத்த தேவனை தேவன் எப்படி நடத்துறாருன்னா, தேவனை அவன் விசுவாசிக்கும்படியாக தேவன் அவனை நடத்தினார். அல்லேலூயா. அவனை விசுவாசத்தில் வல்லவனாக அவனை மாற்றினார். அல்லேலூயா. அந்த கிருபை என்ன செய்ததுன்னா, விசுவாசிக்கிற மாத்திரம் அல்ல, அந்த கிருபை என்ன செய்ததுன்னு சொன்னால், விசுவாசத்தில் ஆபிரகாமை வல்லவனாக மாற்றினது. அல்லேலூயா. இது எந்த அளவுக்கு போச்சு? அவன் விசுவாசம் எந்த அளவுக்கு வல்லவனாக மாறினான்னு சொன்னால், தந்த ஒரு பிள்ளை, வாக்கு பண்ண நபர் ஈசாக்க கொடுத்தார். தந்த ஒரு பிள்ளையை நீ எனக்கு பலி செலுத்துன்னு சொல்லி ஆண்டவனை சோதிக்கும்படியாக கேட்டார்.
அப்போது பலி செலுத்த போவதை அவனை குறித்து எபிரேய ஆக்கியவன் எழுதுகிறார். எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் அவன் பலி செலுத்த போனதுக்கான காரணம் என்னன்னு சொல்லி சொன்னால், நிச்சயமாய் கர்த்தர் நான் இவனே என்ன செய்ய பலி செலுத்தும்படியாக வெட்டி போட்டாலும் அவர் உயிரோடு கூட எழுப்புவார். அல்லேலூயா, அல்லேலூயா. விசுவாசமே இல்லாத ஒரு ஆள், சரியா, ஆனால் விசுவாசத்து வந்துட்டான், சரியா. அப்போ ஆனால் என்ன போச்சுன்னா, புத்திர சந்தானம் இல்லையே, பிள்ளை இல்லையே, இவன் எனக்கு சுதந்திர வேலையாக இருக்கட்டும், அவன் எனக்கு இருக்கட்டும், அப்படி பேசின ஆளை ஆண்டவர் விசுவாசத்தை எந்த அளவுக்கு வல்லவனாய் மாற்றினார்னு சொல்லி சொன்னால், எந்த அளவுக்குன்னா கொடுத்த அந்த ஒரு பிள்ளையையும் கூட நான் வெட்டி போட்டேன்னா கூட கர்த்தர் உயிர்ப்பிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ அவன் விசுவாசத்தான். என்ன விசுவாசத்தான் அப்படின்னா, கிருபையினாலே அவனுக்கு விசுவாசம் ஆண்டவர் வர்த்திக்க பண்ணினார். அப்போது எப்படி விசுவாசத்தான்னு சொல்லி சொன்னால், இவர் வாக்கு பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. எப்படி விசுவாசம்? அவர் சொன்னதை நிறைவேற்ற அவர் வல்லவராக இருக்கிறார். நானும் அவர் சொன்னதை நிறைவேற்ற அவர் வல்லவராக இருக்கிறான்னு விசுவாசிக்கிறேன். சொல்ல மாட்டேன். கரங்க வைத்து அல்லேலூயா சொல்லுங்கள், உற்சாகமாக அல்லேலூயா சொல்லுங்கள். உங்களுக்கு சொன்ன உங்களுக்கு சொன்ன எல்லா நல்ல வார்த்தையும் கர்த்தர் நிறைவேற்றுவார். அல்லேலூயா. ஒரு வார்த்தையும் தவறாது. அல்லேலூயா. ஆமாம், அவனை அப்படி தான் விசுவாசம் ஆண்டவர் பழக்கினார். விசுவாசம் இன்றைக்கி விசுவாசம் தகப்பன்னு அழைக்கப்படுறது ஒரு நாள் ஓவர் நைட்டில் இல்லை, சரியா, அப்படி இல்லை. அப்போ அவனை விசுவாசத்தில் ஆண்டவர் இது காமிக்கிறார். என்ன காமிக்கிறான்னா, கிருபையில் எவ்வளோ பெரிதான கிருபை வைத்திருக்கிறேன் பார், என் கிருபை பெரியது, என் கிருபையில் வல்லமையுள்ளவராக இருக்கிறேன் அப்படின்னு காமிச்சார். சரி, அப்போ அவனை விசுவாசத்தை வளம். அதனால தான் அவன் கொஞ்சம் கூட அப்போஸ்தலனாகிய பவுல் ஆபிரகாம் குறித்து ரோமர் 4ஆம் அதிகாரத்தில் எழுதும் போது சாட்சியாக எழுதுகிறார். கிருபையினால தான்ப்பா அவன் அழைக்கப்பட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ரோமர் 4ஆம் அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்க. ரோமர் 4ஆம் அதிகாரத்தில் 3ஆம் வசனம் வாசிங்க. வேத வாக்கியம் என்ன சொல்லுகிறது? ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்று சொல்லுகிறது. அல்லேலூயா. ஆபிரகாம் தேவனை விசுவாசி நீதியாக எண்ணப்பட்ட. அடுத்த பக்கம் திருப்பிக் கொள்ளுங்க. 18, 19, 20 வசனங்கள் வாசிங்க. 18, 19, 20, 21. உன் சந்ததி இவ்வளவா இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புகிறதற்கு ஏதுவில்லாதிருந்தோம் அதை நம்பிக்கையோட விசுவாசித்தான். அல்லேலூயா சொல்லுவோமா? நம்புகிறதுக்கு என்ன இல்லை, ஏதுவில்லாதிருந்தோம். அதுக்கு ஒரு அறிகுறியே இல்லை, ஆனால் அதை நம்பிக்கையோட விசுவாசித்தான். அல்லேலூயா. தொடர்ந்து வாசிக்க. அவன் விசுவாசத்திலே பலவீனமாய் இருக்கவில்லை. அவன் ஏறக்குறைய 100 வயதுள்ளவனாய் இருக்கும்போது தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கர்ப்பம் தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். அல்லேலூயா. அவன் தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். எதனால எல்லாம் பாருங்க. எதனால? தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி. அல்லேலூயா. தேவன் தன் வாயினாலே சொன்னதை தன் கரத்தினாலே நிறைவேற்றுவதற்கு அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பினான். விசுவாசத்தில் வல்லவனானான். அல்லேலூயா. ஏன்னா அவர் வல்லவருடைய வல்லமை எப்படிப்பட்டது. இவனை அழைத்ததும் கிருபை தானேங்க. இவன் கேட்டான் ஆண்டவர்கிட்ட என்னை அழைக்க சொல்லி, இல்லை, அழைத்ததும் கிருபை. அடுத்து உன்னை நான் வானத்து நட்சத்திரங்கள் போல பெருக பண்ணுவேன் அப்படின்னு வாக்கு தத்துவமும் எதனால தான் கிடைக்குது? கிரியினாலேயா கிருபையினாலேயா? கிருபை, சரியா, கிருபை தான். நான் உன்னை வானத்து நட்சத்திரங்கள் போல பெருக பண்ணுவேன்றார். அப்போ கிருபையில் அவர் தயாளமாக இருந்து என்ன செய்கிறான்னு சொன்னால் வாக்கு தத்துவம் கதறார். இப்போ இவன் எப்படி இருக்க? ஆபிரகாமுடைய விசுவாசம் எந்த அளவுக்கு அதிகமாச்சுன்னு சொன்னால், வாக்கு பண்ணுற அவர் எப்படிப்பட்டவர்னு சொன்னால், தான் சொன்னதை நிறைவேற்றுவதற்கு அவர் வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த விசுவாசம் உங்களுக்கு எனக்கு இருக்கணும். முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தினார். முழு நிச்சயமா. அல்லேலூயா. ஆமாம், வார்த்தையில் ரொம்ப முக்கியங்க. முழு நிச்சயமா அப்படின்னா ஃபுல் 100% முழு நிச்சயமாக தேவனை என்ன செய்தான். வேற யாரையுமே முழு நிச்சயமாக நம்ப முடியாது. தேவனை ஒருவர் மட்டும்தான் நம்ப முடியும். அல்லேலூயா. முழு நிச்சயமாய் நம்பி விசுவாசத்தில் வல்லவன். இவன் எப்படி சொன்னான்னு பார்க்குறோம், சரியா. இவனோட பிள்ளை ஈசாக்கு குறித்த வேதத்தில் வாசிக்கும் போது ஆதியாகமத்து பகுதி வாங்க. ஆதியாகமத்தில் 25ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. 25ஆம் அதிகாரம் கவனிங்க. ஆபிரகாம் தேவனிடத்தில் என்ன வேண்டிக் கொண்டான்? என்னங்க, ஆபிரகாம் தேவனிடத்தில் என்ன வேண்டிக் கொண்டான்? எனக்கு ஒரு பிள்ளை தார். இதான் அவன் வேண்டிக் கொண்டான். சரி, அவன் என்ன நினைப்பான்? ஆண்டவர் எனக்கு ஒரு என்ன பேச மாட்டேங்க. அவன் என்ன நினைப்பான்? ஆண்டவர் எனக்கு ஒரு பிள்ளை தருவார். இதான் அவன் நினைப்பான், ரைட்டா.
அவன் வேண்டிக் கொண்டதுன்னா ஆண்டவர் எனக்கு ஒரு பிள்ளை தாரும், நினைக்கிறதுனா ஆண்டவர் எனக்கு ஒரு பிள்ளை தருவார். ஆனால் ஆண்டவர் கிருபையில் வல்லமை உள்ளவர் எப்படி பேசுகிறாரு? ஒரு பிள்ளை தரேன் சொல்கிறாரு, ரைட்டு. ஆனால் எப்படி பேசுகிறாரு? வானத்து நட்சத்திரங்களை போல உன்னை நான் பெருக பண்ணுவேன். அல்லேலூயா. இவன் வேண்டிக் கொள்கிறது நினைக்கிறதுக்கும் மிகவும் அதிகமாய் அவர் வாக்கு பண்ணுறார். நல்லா கரங்கோதி சொல்லுவோமா? அல்லேலூயா. இதை நான் உதாரணமாக சொல்கிற ஒரு காரியத்தை நீ புரிஞ்சுக்கணுக்கா. நான் நமக்குள்ளே என்ன வந்துடக்கூடாது? பண ஆசை வந்துடக்கூடாது. ஆண்டவரை சரியாக புரிஞ்சுக்கணுக்கா ஒரு காரியம் சொல்கிறேன், சரியா? ஆனால் பண ஆசை எல்லாத்தையுமே வேற இருக்குது. சிலர் இச்சித்து விசுவாசித்து வலுவி தங்களை தாங்களே உருவ குத்தி கொண்டு இருக்கிறார்கள். போதும் என்ற மனதனுடைய தெய்வ பக்தி மிகுந்த ஆதாயம், நீயோ தேவ மனுஷனை இவைகளை விட்டு ஓடி, இப்படிலாம் வசனம் சொல்லுது நமக்கு, சரியா? அதனால் பண ஆசை வந்துடக்கூடாது. இது புரிஞ்சுக்கா நான் சொல்கிறேன். எப்படின்னா அந்த வசனத்தை சரியாக புரிஞ்சுக்கணும். ஒரு கோடீஸ்வரர்கிட்ட போயிட்டு ஒரு 100 ரூபா இருந்தால் தருவீங்களா? 100 ரூபா இருக்குமா உங்ககிட்ட? அப்படி 100 ரூபா இருந்தால் தாங்களேன். அதுதான் நம்மளுடைய நம்ம வேண்டிக் கொள்வது. கோடீஸ்வரர்கிட்ட என்னன்னு எப்படி கேட்குறது? ஒரு 100 ரூபா இருந்தால் தாங்களேன். நம்ம வேண்டிக் கொள்ளுகிறது அப்படி, சரியா? நம்ம நினைக்கிறது பிடிக்குமா? நம்ம 100 ரூபா கேட்டால் ஒரு 50 ரூபா 20 ரூபாவது கிடைக்கும். எப்படி? 100 ரூபா கேட்டால் ஒரு 20 ரூபாவது கிடைக்கும். அவர் யார்? கோடீஸ்வரர்கிட்ட என்ன கேட்குறோம்? 100 ரூபா. 100 ரூபா தரீங்களா? முடியுமா உங்களால்? 100 ரூபா தரீங்களா? முடியுமா? தரீங்களா? சரி. அப்படின்னு மனசுக்குள்ள என்ன நினைக்கிறோம்? என்ன பேசணும்? மனசுக்குள்ள என்ன நினைக்கிறோம்? ஒரு 20 ரூபாவது கிடைக்கும். 100 ரூபா கேட்டால் 20 ரூபாவது கிடைக்கும், சரியா? ஆனால் வசனம் சொல்லுது அவர் கோடீஸ்வரர். நீங்கள் வேண்டிக் கொள்வதற்கு நினைப்பதற்கு மிகவும் அதிகமாக கிரியை செய்ய வல்லவராக இருக்கிறவர். அல்லேலூயா. இனி இப்போ ஈசா கிட்ட பாருங்க. ஈசாக்கு தன் மலடியாக இருக்கிற மனைவிக்காக ஜெபம் பண்ணுறான். வாசிங்க 21 வசனம் வாசிங்க. 25 21. மலடியா இருந்த தன் மனைவிக்காக ஈசாக்கு கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்தான். கர்த்தரை நோக்கி என்னன்னு ஜெபம் பண்ணியிருப்பான்? சொல்லுங்க, என்னன்னு ஜெபம் பண்ணியிருப்பான்? சொல்லுங்களே. ஆண்டவரே, என் மனைவிக்கு என்ன செய்யுங்க, எங்களுக்கு ஒரு பிள்ளையா தாங்க. எங்கள் அப்பாவுக்கு நான் ஒரே பிள்ளை, அது மாதிரி எனக்கு என்ன பண்ணுங்க, அவள் பிள்ளை எல்லாம் கஷ்டப்படுறா, எனக்கு கஷ்டமாக தான் இருக்குது, ஒரு பிள்ளை தாங்க ஆண்டவரே. அப்படி தான் ஜெபம் பண்ணியிருப்பான், சரியா? ஒரு பிள்ளை தாங்க ஆண்டவரே. வாசிங்க. கர்த்தர் அவன் வேண்டுதலை கேட்டருளினார். கர்த்தர் வேண்டுதலை என்ன? இப்போ ஆண்டவர் என்ன கொடுக்கணும் சொல்லுங்கள்? ஒரு பிள்ளை கொடுக்கணும், சரியா? ஆண்டவர் என்ன பண்ணுறாருன்னா, சரியா, என்ன ஃபஸ்ட் டைம் இந்த வேர்ல்டு உலகத்தில் இன்னைக்கு, சரியா? ஆண்டவர் என்ன கொடுக்குறாருன்னா ரெட்டிப்பான ஆசீர்வாதம். அல்லேலூயா. ஒரே கர்ப்பத்தில் இப்போது 2 பேர் ஒன்று மோதிக்குது. இவே சொல்கிறா, இப்படின்னா எப்படியோ எனக்கு தெரியலையே, நான் போய் ஆண்டுகிட்ட விசாரிக்கிறேன். அல்லேலூயா. ஈசாக்கு என்ன நினச்சிருப்பான்? நம்ம கேட்டது 1, ஆண்டவர் 2 தராது. நாம் வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் மிகவும் அதிகமாக கிரியை செய்ய வல்லவராக. அல்லேலூயா. இவன் பையன் யாக்கோபு வச்சுருவான். யாக்கோபு என்ன கேட்டான் ஆண்டவரத்தில்? ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம் 20 வசனத்தில் வாசிங்க. அப்பொழுது யாக்கோபு, தேவன் என்னோட இருந்து நான் போகிற இந்த வழியிலே என்னை காப்பாற்றி உண்ண ஆகாரமும் உடுக்க வஸ்திரமும் எனக்கு தந்து என்னை என் தகப்பன் வீட்டுக்கு சமாதானத்தோட திரும்பி வர பண்ணுவாரானால் கர்த்தர் எனக்கு தேவனா இருப்பார். நான் தூணாக நிறுத்தின இந்த கல் தேவனுக்கு வீடாகும். தேவரீர் எனக்கு தரும் எல்லாவற்றிலும் உமக்கு தசமபாகம் செலுத்துவேன் என்று சொல்லி பொருத்தனை பண்ணி கொண்டான். சரி, அப்போ என்ன கேட்டான்? போகிற இடத்துல எனக்கு உண்ண உணவும் உடுக்க வஸ்திரமும் இருக்க இடமும் மட்டும் என்ன செய்யும்? தாரும், சரியா? போகிற இடத்துல தாரும். அப்புறம் என்னது? எப்படி 21 வசனம் எப்படி? என்னை என் தகப்பன் வீட்டுக்கு போகிற மாதிரியே அங்கே போகிற இடத்துல நல்லா சாப்பாடு கொடுங்க, ட்ரெஸ்ஸு கொடுங்க, இருக்க இடம் கொடுங்க. திரும்பி வரும்போது நல்லபடியாக வந்து சேர்றதுக்கு என்ன செய்யுங்க? கிருபை தாங்க. ஆனால் அவர் எப்படின்னா கிருபையில் வல்லமை உள்ளவர். அல்லேலூயா. இவன் அதான் கேட்டான். இதில் வேறு டீல் வேறு. நீ தந்தி நமக்கு 10ல் 1, சரியா? இதில் டீல் தான் போடுறான். இப்போ ஆண்டவர் அவனை எப்படி பண்ணார் அப்படின்னு சொன்னால், ரிட்டர்ன் வரும்போது அவன் என்ன சொல்கிறான் பாருங்க. ரிட்டர்ன் வரும்போது ஆதியாகமம் 32ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் வாசிக்க. அடியனுக்கு தேவரீர் காண்பித்த எல்லா தயவுக்கும் எல்லா சத்தியத்துக்கும் நான் எவ்வளவேனும் பாத்திரன் அல்ல. நான் கோலும் கையுமாய் இந்த யோர்தானை கடந்து போனேன். அப்போ திரும்பி வரணும். இப்படி தான் வந்திருக்கணும். கோலும் கையுமா தான் வரணும். போன இடத்துல சாப்பாடு கொடுக்கணும், ட்ரெஸ்ஸு கொடுக்கணும், இருக்க இடம் கொடுக்கணும். அதெல்லாம் ஆண்டை கொடுத்து திரும்பி அவனை என்ன பண்ணியிருக்கணும்? வெறும் அது கோலும் கையுமா தான் வர வச்சிருக்கணும். ஆனால் என்ன சொல்கிறான் வாசிக்க. இப்பொழுது இவ்விரண்டு பரிவாரங்களையும் உடையவனான. நல்ல கரும சொல்லுவோமா? அல்லேலூயா. அவன் நினைப்பதற்கும் அவன் ஜெபம் பண்ணதற்கும் மிகவும் அதிகமாக கிரியை செய்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. அதான். அப்போ அவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார் அப்படின்னா கிருபையில் அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. நீங்கள் 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னு வச்சுங்க. அன்னாளுடைய ஜெபத்தை குறித்து வாசிங்க. அன்னாளுக்கு தாங்க முடியல வேதனை, குழந்தை இல்லை அப்படிங்கிற நிந்தை,
சரியா? அப்போது சக்காலத்தி பெனினால் குத்துன்னு குத்துறா. இப்போ என்ன, இப்போ போயிட்டா ஆண்டவர் சமூகத்துக்கு போய் என்ன சொல்கிறா? 1ஆம் அதிகாரத்தில் 10ஆம் வசனம் 11ஆம் வசனம் வாசிக்க. அவள் போய் மனம் கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, சேனைகளின் கர்த்தாவே, தேவரீர் உம்முடைய அடியாளின் சிறுமியை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாளை மறவாமல் நினைந்தருளி உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை உமது கொடுத்தார். அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தாள். எத்தனை கேட்குறா? 1 தாங்க ஆண்டவர். ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தாள். உயிரோடு இருக்கும் சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன். அவனுக்கு நீங்கள் ஒரு பிள்ளை தாங்க, அந்த பிள்ளை உங்க கொடுத்துட்றேன். என் நிந்தை நீங்கன்னா போதும், அவ்வளோதான். சரியா? மலடின்ற நிந்தை எனக்கு நீங்கன்னா போதும். நான் எனக்கு ஒரு பிள்ளை தாங்க, அது உள்ளே அந்த பிள்ளை என்ன பண்ணுறேன் எனக்கு வச்சுக்கலாம், அதையும் நான் கொடுத்துறேன். சரி, இப்போ ஜோம் பண்ணி முடிச்சாலாம். பாஸ்டர் அங்கே சொன்னார், ஏலி என்ன சொன்னார்? 17ஆம் வசனம் வாசிங்க. 17 அதே அதிகாரம் 17. அதற்கு ஏலி, சமாதானத்துடனே போ, நீ இஸ்ரவேலின் தேவனிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு கட்டளையிடுவாராக என்றான். அல்லேலூயா. நீ கேட்ட விண்ணப்பத்தின்படி உனக்கு கட்டளையிடுவாராக. நீ என்ன கேட்ட? ஒரு ஆண் பிள்ளையை தாங்க கேட்ட. சரியா? அதுங்க கட்டளையிடுவாராக. 19ஆம் வசனம் முடிவில் சொல்லுது, கர்த்தர் அவளை நினைத்தருளினார். அல்லேலூயா. நமக்கு தெரியும், ஆசீர்வாதமான சாமுவேலை ஆண்டவர் தந்தார். அல்லேலூயா. கர்த்தர் சொன்னதை கர்த்தர் நிறைவேற்றினார். அல்லேலூயா. கர்த்தர் சொன்னதுன்னு சொன்னால் அந்த ஏலி சொன்னதை சொல்கிறேன். சரியா? ஏலி மூலமாக வெளிப்படுத்து, நீ கேட்டதை தருவாருன்னு சொன்னான். ஓகே, நிறைவேற்றினார். இப்போ டீல் முடிஞ்சிச்சு. இப்போ டீல் ஒன்றும் முடியல. எப்படி? இப்போ பிள்ளை வந்துட்டு இவ என்ன செய்யணும்? இவ கொண்டு போய் விடணும். அப்போ தான் டீல் முடியுது. இவ கொண்டு போய் விட்டாளா அப்படின்னா ஆமாம் விட்டா. 27 28 வசனம் வாசிக்க. 27 28. இந்த பிள்ளைக்காக விண்ணப்பம் பண்ணினேன், நான் கர்த்தரிடத்தில் கேட்ட என் விண்ணப்பத்தின்படி நான் கர்த்தரிடத்தில் கேட்ட என் விண்ணப்பத்தின் படி நான் என்ன கேட்டேனோ அதை ஆண்டவர் என்ன பண்ணாரு? நான் என்ன கேட்டேன்? ஒரு ஆண் பிள்ளை கேட்டேன், எனக்கு ஒரு ஆண் பிள்ளைய தந்தாரு. நான் என்ன சொன்னேன் அவர்கிட்ட? அதை திரும்பி கொடுத்துருவேன்னு சொன்னா அதை வந்துட்டேன் கொடுக்க. அடுத்த வருஷம் வாசிங்க. ஆகையால் அவன் கர்த்தருக்கென்று கேட்கப்பட்டபடினால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் அவனை கர்த்தருக்கே ஒப்பு கொடுக்கிறேன் என்றாள். அவன் அங்கே கர்த்தரை பணிந்து கொண்டு ஒப்பு கொடுத்தான். இப்போ 2ஆம் அதிகாரத்தில் என்ன இல்லைன்னா மறுபடியும் தேவ சமூகத்தில் போய் அண்ணால் போய், சரியா, எனக்குன்னு ஒன்று தந்தீர், அதை உமக்கே தந்துட்டேன், மேற்கொண்டு கொஞ்சம் தாருமே, பிள்ளைகளை தாருமே, அப்படிலாம் கேட்டதா இல்லை. உடனே அவன் என்ன பண்ணுறா தெரியுமா? சங்கீதம் பாடுறா. 2ஆம் அதிகாரத்தில் சங்கீதம் தான் பாடுறான். அல்லேலூயா. அல்லேலூயா. டீல் முடிஞ்சிட்டு. சரியா? ஆனால் ஆண்டவர் முடிக்கலை. அவர் கிருபையில் வல்லமை உள்ளவர். நாள் பொறுத்தவரைக்கும் டீல் முடிஞ்சிச்சு. பாட்டு அடுத்த 2ஆம் அதிகாரத்து ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா பாட்டு தான். துதி பாட்டு பாடி, ஸ்தோத்திர பாட்டை பாடி ஆண்டவரை மையப்படுத்திட்டு வீட்டுக்கு போயிட்டான். முடிஞ்சுது. சரியா? ஆனால் ஆண்டவர் காரியம் என்னென்ன முடியல. ஏன்னா அவர் எப்படிப்பட்டவர்னா, அவர் கிருபையில் வல்லமை உள்ளவர். அல்லேலூயா. போன அவ நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டான். யாரு? பெனினால் நினச்சி பார்த்துருக்க மாட்டான், அண்ணால் நினச்சி பார்த்துருக்க மாட்டான், எல்கானா யாருமே நினச்சி பார்த்துருக்க மாட்டாங்க, யாருமே நினைக்கல. ஆனால் அவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார்? கிருபையில் அவர் வல்லமை உள்ளவர். என்ன போட்டிருக்கு அவளை பற்றி? அங்கே 21ஆம் வசனம், 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் வாசிக்க. 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். அப்படியே கர்த்தர் அன்னாளை கடாட்சித்தார். அவள் கர்ப்பந்தரித்து 3 குமாரரையும் 2 குமாரத்திகளையும் பெற்றாள். சாம்வேல் என்னும் பிள்ளை ஆண்டான், கர்த்தருடைய சந்நிதியில் வளர்ந்தான். மொத்தம் எத்தனை பிள்ளை அண்ணாளுக்கு? இதாங்க கணக்கு சொல்ல மாட்டேன். எத்தனை? சாமியாலை சேர்த்து 6. எத்தனை கேட்டா? 1 தான் கேட்டா. அதுக்கு பிறகு 3 குமாரரும் 2 குமாரத்தையும் சரியா வாரி வழங்குறார். இந்த அல்லேலியாக்கா ஆண்டவர் சோத்தரிக்கிறார். மற்றவங்களாம் என்ன வழங்கிட்டு போட்டோமே, என்ன இப்போ அப்படி இருக்கீங்க? சரியா? எப்படி இருக்காரு ஆண்டவர்? எப்படி இருக்காரு பாருங்க. நீ 1 கேட்ட, திருப்பி தரேன்ன, 1 கொடுத்தேன், நீ திரும்பி கொடுத்துட்ட, டீல் ஓவர். முடிஞ்சுதா இல்லையாங்க? என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி தான். அதான் அவள் பாடினா 2ஆம் அதிகாரம். சரியா? ஆனால் ஆண்டவர் முடிக்கல. ஆண்டவர் இந்த புடி அப்படின்னு 3 குமாரர் மேற்கொண்டு 2 குமாரத்தையும் ஆண்டவர் என்ன செய்கிறார்? தருகிறார். அல்லேலூயா. அவளும் வீட்டுக்காரர் கூட என்ன செஞ்சிருக்க மாட்டாங்க. நினச்சி பெனினா நினச்சி குத்துனால அவன் நினச்சிருவான், அடிப்பாவி பிள்ளையில்லைன்னா பெத்து போட்டுக்கிட்டே இருக்கா, வருஷம் 1 பெத்து போட்டுக்கிட்டு இருக்காங்கப்பா. அப்படி தானே இருந்திருக்கோம்? அப்படி தானே இருந்திருக்கோம்? யோசிங்க இல்லையா? ஆமாம், கையில் 1 மடியில் 1. சரியா? அப்படி தான் இருந்திருக்கோம். என்ன இப்படி ஆயிடுச்சே? அவள் எத்தனை முறை போய் கேட்டா? எத்தனை முறைங்க போய் கேட்டா? அது வரைக்கும் அழுதுனே இருந்தான். ஒரு முறை போய் இருதயத்தை ஊற்றிட்டான். ஒரு முறை இருதயத்தை ஊற்றினதுக்கு கேட்டதையும் தந்து கிருபையில் வல்லமையில் எப்படி இருக்கிறாரு? கேட்காதையும் தரார். அல்லேலூயா. நான் நினைக்கிறேன், கற்பனையாக நினைக்கிறேன், பைபிளில் போட்டு நினைக்கிறேன், போதும் ஆண்டவரேன்னு சொல்லியிருப்பான்னு நினைக்கிறேன். முடியல, போதும்னு சொல்லியிருப்பான்னு நினைக்கிறேன். போதுங்கிற அளவுக்கு என்ன பண்ணுற ஆண்டவரே? அல்லேலூயா.
ஒரு பிள்ளை கொடுத்தாலே அவள் பிரச்சனை முடிஞ்சிச்சு. அல்லேலூயா. ஒரு பிள்ளை கொடுத்தாலே அவள் பிரச்சனை, அவன் நிந்த நீங்கிட்டு, அவ்வளோதான், பிரச்சனை முடிஞ்சிச்சு. ஆனால் ஆண்டவர் அப்படி சும்மா இல்லை. ஆண்டவர் அதெல்லாம் இல்லை. என்கிட்ட வந்து கேட்டல, நீ என்கிட்ட வந்து கேட்டல, நான் எப்படி வல்லமுள்ள ஆள் தெரியுமா, என்கிட்ட வந்து கேட்டல, நான் கிருபையில் வல்லமை, நீ ஒன்று தான் கேட்ட, இந்த அப்படி. அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்த ஆண்டவர் தரார். அல்லேலூயா. அவர் கிருபையில் எப்படிப்பட்டவர் இருக்கிறார்? கிருபையில் வல்லமையோடு இருக்கிறார். அல்லேலூயா. இதெல்லாம் தான் இந்த காரியம், அவர் கிருபையில் வல்லமையோடு இருக்கிறான்ங்கிறதான காரியம் அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு நல்லா தெரியும். அதனால தான் நிருபத்தில் எழுதும் போது என்ன செய்கிறான்னு சொன்னால் அங்கே சொல்கிறார், நாம் வேண்டிக் கொள்வதற்கு நினைக்கிறதுக்கு மிகவும் அதிகமாக நமக்குள்ளே கிரியை செய்ய வல்லவராக இருக்கிற அவருக்கு. அல்லேலூயா. இப்போ பவுல் எதனால் அதை சொல்கிறார் தெரியுமா? ஏன் சொல்கிறாருன்னா, என்ன கேட்குறாரு அவர் சபைக்காக என்ன கேட்குறாரு? வாசிங்க இங்கே 3ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. எபேசியர் 3ஆம் அதிகாரத்தில் என்ன கேட்குறாரு? 16 வாசிங்க. நீங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்படவும், விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் வாசமாய் இருக்கவும், நீங்கள் அன்பிலே வேரூன்றி நிலை பெற்றவர்களாகி சகல பரிசுத்தவான்களோடும் கூட கிறிஸ்துவனுடைய அன்பின் அகலமும் நீளமும் ஆழமும் உயரமும் இன்னதென்று உணர்ந்து அறிவு கிட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும், தேவனுடைய சகல பரிபூரணத்தாலும் நிறையப்படவும் அவர் தமது மகிமையினுடைய ஐஸ்வரியத்தின்படியே உங்களுக்கு அனுக்கிரகம் பண்ண வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். அல்லேலூயா. அங்கேயே முடிக்க, அவருடைய தம்முடைய மகிமையின் ஐஸ்வரியத்தின்படியே உங்களுக்கு அனுக்கிரகம் பண்ண வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். அல்லேலூயா. இந்த கேட்ட இந்த காரியம் எல்லாம் தேவனுக்கு பிரியமானது. அல்லேலூயா. இப்போ அவர் எப்படி கேட்கும் போதே இப்போ அவளுக்கு தெரியும், என்ன தெரியும் அப்படின்னா, நான் இப்படி கேட்குறேன், உள்ளான மனுஷனில் அவங்க நல்லா வல்லமையாக பலப்படணும் தேவனே, விசுவாசத்தினால கிறிஸ்து இருதயங்களில் வாசமாக இருக்கணும், கிறிஸ்துனுடைய அன்பினுடைய ஆழ அகல நீரம் உயரம் என்ன செய்யணும், அவங்க உணரணும், அறிவு கெட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாக மாறணும். அதனால தேவன பரிபூரணத்தினால சபையில் இருக்கிற எல்லாரும் நிரப்பப்படணும். அல்லேலூயா. தேவனே, நான் எங்களுக்கு எல்லாம் தெரியும், இதெல்லாம் நான் ஜெபம் பண்ணி இருக்கிறேன், வேண்டிக்கிட்டு இருக்கேன், ஆனா இதெல்லாம் நீங்க தருவீங்க நான் நினைக்கிறேன், ஆனா நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மிகவும் அதிகமாய் நீர் கிரியை செய்ய வல்லவரால். அல்லேலூயா. இதை பார்த்தீங்கன்னா அந்த ப்ரேயர் வந்து அவர் கிருபையில் தேவன் வல்லவராக இருக்கிறான்னு தெரிஞ்சதான் அவர் வந்து அட்ரஸ் பண்ண ஒரு சாண்ட்விச் மாதிரி வச்சுருக்காரு ப்ரேயரை. சாண்ட்விச்னா எப்படி இருக்கும்? மேலே ஒரு ப்ரெட்டு, கீழே ஒரு ப்ரெட்டு, நடுவில் ஸ்டஃப் தான் இந்த ஜெபம். இந்த 16 to 19 மேலே ஒரு ப்ரெட்டு, கீழே ஒரு ப்ரெட் வைக்கிறார் பாருங்க, சாண்ட்விச் பாருங்க. 14 வசனம் வாசிங்க. 14. இது நிமித்தம் நான் பரலோகத்திலும் பூலோகத்திலும் உள்ள முழு குடும்பத்துக்கும் நாம காரணராகிய நம்முடைய கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவினுடைய பிதாவை நோக்கி முழங்கால் படியிட்டு. அல்லேலூயா. யாரை நோக்கி? தேவனை நோக்கி கூட சொல்ல. யாரை நோக்கி சொல்றாரு? பிதாவை, அப்பாவை நோக்கி, பரம பிதாவை, பரம தகப்பனை நோக்கி. அல்லேலூயா. கீழே பிரெட் வைக்கிறார். அந்த பரம தகப்பன் எப்படின்னா, நாம நினைப்பதற்கும் ஜெபிப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மிகவும் அதிகமாக கிரியை செய்ய வல்லவராக இருக்கிறவர். அல்லேலூயா. அவரை நோக்கி தான் இந்த ஜெபத்தை நடுவில் ஸ்டஃப்பை வைக்கிறேன்னு வச்சார். அல்லேலூயா. அவருக்கு என்ன தெரியும்னா, நான் அவர் கேட்குறேன், அவருக்கு எப்படி இப்படி ஒரு காரியம் வந்துச்சு, எப்படி இப்படி வேண்டிக் கொள்றதுக்கு எப்படி தைரியம் வந்துச்சு? ஒன்று. ரெண்டாவது, வேண்டிக் கொள்றது தைரியம் வந்தது மட்டும் இல்லை, தைரியமாக சொல்கிறார் என்னன்னா, நம்ம வேண்டிக் கொள்றதுக்கு நினைக்கிறதுக்கும் மிகவும் அதிகமாக தேவன் கிரியை செய்ய வல்லவராக இருக்கிறார்ப்பா அப்படின்னு தேவனை குறித்து எப்படி எப்படி சொல்ல முடிஞ்சிச்சு? ஒன்று விசுவாசம் சொல்லலாம், தேவனை குறித்து எப்படி சொல்ல முடிஞ்சுன்னா, அவர் பார்க்குறாரு, என்ன பார்க்குறாருன்னா, யாருக்காக ஜெபம் பண்ணுறாரு அவர் அப்படின்னா, சபைக்காக. யார் இந்த சபையில் இருக்கவங்களாம் யார் தான் அப்படின்னா, இவங்க யார் தானா, இவங்க யாருமே போய் தேவனிடத்தில் உலகம் தோன்றதுக்கு முன்னே போய் கேட்கல. ஆண்டவரே என்னை உருவாக்கும், என்னை ரட்சியும்னு உலகம் தோன்றதுக்கு முன்னமே போய் யாருமே அவர்கிட்ட கேட்கல. அவர் கிருபையினாலே அவரே உலகம் தோன்றதுக்கு முன்னமே அவருக்கு முன்பாக பரிசுத்தமுள்ளவர்களாக, அன்பிலே பரிசுத்தமுள்ளவர்களாக இருக்கும்படிக்கு நம்மை முன் குறித்தார், நம்மை தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. அது கிரியையா கிருபையா? சொல்லுங்க, கிரியா கிருபையா? யாருங்க போய் சொன்னது அந்த நேரம்? ஆண்டவரே என்னை உருவாக்கும், என்னை தெரிந்து கொள்ளும், என்னை ரட்சியும். நம்ம யாரும் சொல்ல, நம்ம யாருமே சொல்ல. ஆனால் வேதவசனம் சொல்லுது, எபேசியர் 1:4 என்ன சொல்லுது? வாசிங்க. எபேசியர் 1:4. தமக்கு முன்பாக நம் அன்பில் பரிசுத்தமுள்ளவர்களும் குற்றமில்லாத இருப்பதற்கு உலகம் தோட்டத்துக்கு முன்னே, தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றம் இல்லாதவர்களுமாய் இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டு, உலகம் தோன்றதுக்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே. அல்லேலூயா. அல்லேலூயா.
உலகமே உண்டாவதற்கு முன்னமே கர்த்தர் தேவன் நம்மை தெரிந்து கொண்டார். அது எதனாலங்க? கிருபையினால். அப்போ அவர் கிருபை எப்படி இருக்குன்னா, சரி எதையுமே பார்க்கல, அவர் தெரிந்து கொண்டார். அப்போ அப்படி கிருபையில் வல்லமை உள்ளவராக இருக்கிறார், கிருபையில் ஐஸ்வர்யம் உள்ளவராக இருக்கிறார். அப்போ அப்படி தெரிந்து கொண்ட ஆட்களுக்காக தான் நான் ஜெபம் பண்ணுறேன். அப்படி ஜெபம் பண்ணுறேன். எனக்கு ஜெபத்துடைய காரியம் எப்படின்னு சொன்னால், நான் நினைக்கிறதுக்கும் ஜெபிக்கிறதுக்கும் மேலே நிச்சயமாக அவர் கிரியை செய்ய வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஏன்னா பவுல் சிபாரிசு பண்ணி யாரும் ரட்சிக்கப்படலை. சரியா? அவர் உலகம் தோன்றதுக்கு முன்னவே என்ன செய்ய முன்குறிச்சிட்டார். அல்லேலூயா. இன்னொரு காரியம், பவுலுக்கு தைரியமாக கேட்கறதுக்கு நிச்சயமாக செய்வார்ப்பா. அட கேட்கறது செய்கிறது மட்டும் இல்லைப்பா, நீ கேட்டதோட நினைக்கிறதோட மிகவும் அதிகமாக கிரியை செய்வார்ப்பா. அவர் அவ்வளோ கிருபையில் அப்படி இருக்கார்ப்பா. எப்படி இருக்கார்ப்பா? கிருபையில் ஐஸ்வர்யம் உள்ளவராக இருக்கிறார்ப்பா. அல்லேலூயா. அந்த தைரியம் அவருக்கு எப்படி வந்து தெரியுமா? 7ஆம் வசனம், 1 எபேசியர் 1 அதிகாரம் 7ஆம் வசனம் வாசிக்க. எபேசியர் 1 அதிகாரம் 7வது வசனம். அவருடைய கிருபையின் ஐஸ்வரியத்தின்படியே இவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. அல்லேலூயா. இவருக்குள்ள யாருக்குள்ள? இயேசு கிறிஸ்துவுக்குள். அல்லேலூயா. நம்ம யாராவது தேவனிடத்தில் போய் என்னை ரட்சிப்பதற்காக என்றென்றும் உம்மோடு நான் இருக்க விரும்புகிறேன் தேவனே, அதற்காக வேறு வழியே இல்லை, உம்முடைய ஒரே பேரான குமாரனை எனக்காக நீர் பலியாக தருவீரா, தாருமே அப்படின்னு யாரா கேட்டோமா? யாரா நம்ம போய் கேட்டோமா? இயேசுவை பலியாக தாங்கன்னு கேட்டோமா? இல்லை. ஆனால் தன்னுடைய ஒரே பேரான குமாரனே அவர் தந்தார். எதனாலன்னு போட்டிருக்கு? அவருடைய கிருபையின் ஐஸ்வரியத்தின்படியே. இன்னொரு சபைக்கு, ரோம சபைக்கு எழுதும்போது ரொம்ப அழகாக எழுதுவார் பவுல். ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் திரும்ப, ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் வசனத்தை வாசிங்க. கிருபை எவ்வளோ பெரிய கிருபை பாருங்க. ரோமர் 8ஆம் அதிகாரம் 32வது வசனம். 32. தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நம் எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர் அவரோட கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? மறுபடியும் வாசிங்க. தம்முடைய சில பேர் கேட்கல நினைக்கிறேன். மறுபடியும் தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நம் எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர் அவரோட கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? இப்போதான் உளந்தெலும்புகள் உயிரடையுது. 2வது தடவை வாசித்தோம். ஒவ்வொரு வருஷம் 2 தடவை வாசிக்கணும் பொழுது. சரியா? வசனம் பாருங்களேன். தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல். அல்லேலூயா. அல்லேலூயா. அவருடைய சொந்த குமாரன் என்றும் 100 குடும்பம் உள்ளே இருக்குது, 120 குடும்பம் உள்ளே இருக்குது ஒரு பில்டிங்கில். சரியா? சின்ன பிள்ளைங்கள்லாம் முன்னாடி உட்காந்துருக்காங்க, பெரியவங்களாம் பின்னாடி உட்காந்துருக்காங்க. சரியா? திடீர்னு பூமி எதிர்ச்சி உண்டாகுது. பின்னாடி உட்காந்துருக்க பெற்றவங்களாம் ஏதாவது ஒரு பிள்ளை தூக்கி வெளியே ஓடுவாங்களா? சொல்லுங்க, எப்படி ஓடுவாங்க? ஏதாவது ஒரு பிள்ளை தூக்கினா ஐயோ என் பிள்ளை அப்படின்னு வேற யாரும் பிள்ளைய தூக்கி வெளியே ஓடுவாங்களா? அது அப்படி ஷேக் ஆகும் போது எங்கே ஓடுவாங்க? நீங்கள் யாரை தேடி ஓடுவாங்கன்னு நினைக்கிறீங்க? சரியா? இன்னொரு பிள்ளை ஆன்டின்னு வந்தவங்க போடா போடா எங்களா அவங்களும் ஏண்டா தாம் பிள்ளையை தூக்கிட்டு ஓடுறதுல தான் எல்லாரும் இருப்பாங்க. கரெக்டாக இல்லையா? ப்ராக்டிக்கலாக பேசுகிறேன். ஏன்னா என் பிள்ளை எனக்கு என் பிள்ளை விட்டுருவாங்க. சரியா? இங்கே வசனம் சொல்லுது, வசனம் பாருங்க. தம்முடைய சொந்த குமாரர் என்றும் தன்னுடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நம்ம எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர். அதுதான் கிருபையின் ஐஸ்வர்யம். அதுதான் கிருபையின் ஐஸ்வர்யம். நம்ம யாருமே கேட்கல. அவர் வசனம் சொல்லுது, தன் சொந்த குமாரன் என்று கூட அவர் பார்க்காம நம்ம எல்லாருக்காக அவரை இயேசுவே ஒப்பு கொடுத்தவர் அவரோடு கூட நீ கேட்குற மற்ற காரியங்களை அருளாதிருப்பது எப்படி? அல்லேலூயா. இந்த வசனம் சொல்லுது, அவர் குமாரனே கொடுத்துட்டாரு, மற்ற எல்லாவற்றையும் அருளாதிருப்பது எப்படி? அல்லேலூயா. அவர் கிருபையின் ஐஸ்வர்யத்துக்கு என்னப்பா? கிருபையின் ஐஸ்வர்யத்துக்கு ஒரு 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 அத்தாட்சி சொல்லுப்பா. கிருபையின் ஐஸ்வர்யத்துக்கு ஒரு 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 உதாரணம் சொல்லுப்பா. என்னையா உதாரணம்? அவர் சொந்த குமாரன் என்றும் பாராமல் தன் குமாரனையே தந்து விட்டார். இதுக்கு மேல என்ன வேணும்? அல்லேலூயா. அவ்வளோ கிருபையில் ஐஸ்வர்யம் உள்ளவராக இருக்கிறார். அதனால தான் பவுலுக்கு என்ன வந்துச்சு சொல்லுங்க? என்ன எதனால ஜெபம் பண்ணான்னு பார்த்தோம். என்ன வந்துச்சு? விசுவாசம். அப்புறம் தைரியம். பிதாவே நீர் தருவீர், தைரியம், விசுவாசம். இன்னொன்று மிகவும் அதிகமாக அவர் கிரியை செய்வார் அப்படின்னு திட நம்பிக்கை. அல்லேலூயா. நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மிகவும் அதிகமாக கிரியை செய்வார்னு என்னது? திட நம்பிக்கை. எல்லாம் வந்துச்சு. எதனால? அது பாருங்க, எபேசியர் 3ஆம் அதிகாரத்துக்கு வரும்.
இதனால எபேசியர் 3ஆம் அதிகாரத்தில் 12ஆம் வசனம் வாசிக்க. அவரை பற்றும் விசுவாசத்தால் அவருக்குள் நமக்கு தைரியமும், இயேசுவை பற்றும் விசுவாசத்தால் இயேசுவுக்குள் நமக்கு தைரியமும் திட நம்பிக்கையோட தேவனிடத்தில் சேரும் ஸ்லாக்கியமும் உண்டாயிருக்கிறது. அல்லேலூயா. அது என்னன்னா, தேவன் தன்னுடைய குமாரன் இயேசுவையே தந்துட்டாரு, குமாரனையே தந்துட்டாரு. அப்போ நான் கேட்கிற இந்த காரியங்களை அவர் தராது இருப்பாரோ? நான் கேட்கும் இந்த காரியங்களை தர தன்னுடைய குமாரனே கொடுத்துட்டாரு. குமாரனே தந்தார்னா நான் கேட்கிற இந்த காரியங்களை அவர் தருவதற்கு அவர் கிருபையிலே ஐஸ்வர்யம் உள்ளவராக இருக்கிறார், தருவதற்கு வல்லமை உள்ளவராக இருக்கிறார் அப்படிங்கிற விசுவாசம். அப்பா அப்படின்னு நான் கேட்பேன் அப்படின்னு தைரியம், நிச்சயமா நான் கேட்பதற்கு மேல அவர் செய்வார்னு திட நம்பிக்கை. அல்லேலூயா. எல்லாம் உண்டாச்சு. எதனாலன்னா, எதை வச்சுன்னா, எதுனா தன்னுடைய குமாரனே அவர் தந்திருக்கிறார். அல்லேலூயா. ஒன்று தன் குமாரனே அவர் தந்திருக்கிறார், அதனால உண்டா. இன்னொன்று நான் யாருக்கு தான் கேட்குறேன் அப்படின்னா, யாருக்கு தான் ஜெபம் பண்ணுறேன் அப்படின்னா, அவர் கிருபையினால் அழைத்திருக்கிறவர்களுக்காக. அல்லேலூயா. உலகம் தோன்றதுக்கு முன்னமே அவர் தெரிந்து கொண்டவர்களுக்காகத்தான் நான் ஜெபம் பண்ணுறேன். அதனால் எப்படின்னா, நான் நினைப்பதற்கும் வேண்டிக் மிக அதிகமாக அவர் கிரியை செய்ய வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஸோ முதல் காரியம் என்ன சொன்னேன்? கிருபையில் வல்லமை. ரெண்டாவது கிரியையில் வல்லமை. அங்கே எபேசியர் 3ஆம் அதிகாரம் 20-21 வசனம் வாசிங்க. 20-21 வசனம். நாம் வேண்டிக் கொள்கிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராகிய அவருக்கு சபையிலே கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் தலைமுறை தலைமுறைக்கும் சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமென். அல்லேலூயா. அவர் கிரியை செய்ய வல்லவர், அவர் கிரியையில வல்லமை உள்ளவர். அல்லேலூயா. கிருபையில் வல்லமை மாத்திரமல்ல, கிரியையில் வல்லமை. சிலருக்கு புரிஞ்சுக்க சொல்கிறேன். ஒருத்தங்க கஷ்டப்படுறாங்க அப்படின்னா, சிலர் ரொம்ப சென்சிட்டிவ் ஹார்ட் இருக்கும், ரொம்ப இரக்கமுள்ள இருதயம் இருக்கும். சரியா? ஐயோ கஷ்டப்படுறாங்களே அப்படின்லாம் ஃபீல் பண்ணுவாங்க, எல்லாம் செய்வாங்க. ஆனால் என்ன செய்ய முடியும்? கிரியை செய்ய முடியாது. ஏன்னா இவங்களுக்கு முடியாது. நான் சொல்லுது புரியுதா? ஒரு தேவையோடு ஒருத்தர் இருக்கிறாங்க, ஐயோ தேவையோடு இருக்கிறாங்களே அப்படின்னு. இப்போ ஒருத்தர் கஷ்டப்படுறாங்க, சரியா? அப்படின்னும் போது அந்த கஷ்டத்தை பார்க்க முடியும், ஃபீல் பண்ண முடியும், சரியா? அதான் செய்ய முடியும். என்ன செய்ய முடியாது? கிரியை செய்ய முடியாது. ஒருத்தர் நடக்க முடியாமல் இருக்கிறார், பார்த்து வீடியோஸ்லாம் பார்த்தோம், நடக்க முடியாமல் இருக்கிறார். அவர் இப்படி அவர் முகத்தை பார்த்தாலே பாவமாக இருக்குது. இப்படிலாம் சொன்னார். நான் நினைக்கிறேன் 5 வருஷம் சொன்னார். அந்த பாஷை புரியல, இந்தியோ பஞ்சாபியோ. 5 வருஷமாக நடக்காமல் இருக்கிறேன், முதுகில் காமிச்சே இப்படின்றார். 5 வருஷமா அப்படின்னு அழுகுற மாதிரி. அந்த முகத்தை பார்த்தாலே பாவமாக இருக்குது, நமக்கு அழுகு வந்துடும். அப்படி இருக்கு. இப்போது அங்கே அவரை பார்த்தா நமக்கு என்ன வரும்? இறக்கம் வரும். ஐயோ அப்படின்னு இறக்கம் தான் வரும். ஆனால் என்ன செய்ய முடியாது? ஒன்று வேற ஒன்றும் செய்ய முடியாது. சரியா? அப்புறம் அவர் எலும்பி நடக்க செய்தது யார்? நல்லா சொல்லுங்கள். அவர் எலும்பி நடக்க செய்தது யார்? ஏசு. நல்ல கரங்களை தட்டி ஆண்டு மையப்படுத்துவோமா? நல்லா உற்சாகமாக கரங்களை தட்டி. நாம எல்லாம் இறக்கம் மட்டும்தான் பட முடியும், ஆனால் அவர் தான் கிரியை செய்கிறவர். அல்லேலூயா. அவர் கிரியையிலே வல்லமை உள்ளவர். அல்லேலூயா. அதனால பவுலுக்கு தெரியும், அவர் கிருபையில் மட்டும் வல்லமை உள்ளவர் அல்லப்பா, அவர் கேட்கிறது எதுவோ அதை செய்வதற்கு அவர் வல்லமை உள்ளவர். அல்லேலூயா. அதுவும் எப்படி? கேட்கறது மட்டும் இல்லை, வேண்டிக் கொள்வது மட்டும் இல்லை, வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் மிகவும் அதிகமாக கிரியை செய்யலாம். அல்லேலூயா. காலையில் ஆராதனையில் செங்கடல் பற்றி சொன்ன அதே சம்பவத்தை நான் சொல்கிறேன். அதே சம்பவம் நான் சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. சரியா? யாத்திராவும் திரும்பிக்கிறேன். யாத்திராவும் புத்தகத்தில் 14ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்க. செங்கடல் சம்பவம் நமக்கெல்லாம் தெரிந்த சம்பவம் தான். ஆனால் அங்கே நமக்கு தெரியும், நீங்கள் இஸ்ரேல் மக்கள் கிட்டத்தட்ட 430 வருஷம் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாகி என்ன செய்கிறாங்க? இப்போ வாக்களிக்கப்பட கானான் தேசத்தை நோக்கி போயிட்டு இருக்காங்க. மோசே தலைமையில் போகிற அவங்கள ஏன் விட்டோம்னு சொல்லி பின்னாடி இராணுவ படம் வருது. பார்வான் இராணுவம் சீறிக்கிட்டு வருது, ரதங்களோட சீறிக்கிட்டு வருது. இப்போ பார்க்குறாங்க, எது இராணுவம் வர்றதை பார்க்குறாங்க, வேகமாக வர்றதையும் பார்க்குறாங்க. ஐயோ தொலைஞ்சமுடா அப்படி தான் பேசுகிறான், அழிஞ்சமுடா அப்படின்னு. ஆனால் இப்போ அங்கே ஒரு காரியம் செஞ்சாங்கன்னு போட்டிருக்கு. என்ன போட்டாங்க? 14ஆம் அதிகாரத்தை 10ஆம் வசனம் வாசிங்க. பார்வோன் சமீபித்து வருகிற போது இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் கண்களை ஏறெடுத்து பார்த்து எகிப்தியர் தங்களுக்கு பின்னே வருகிறதை கண்டு மிகவும் பயந்தார்கள். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். அப்போது இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார். என்ன கூப்பிட்டுருப்பாங்க? சும்மா சொல்லுங்க. நீங்க தான் இஸ்ரவேல் மக்கள் அந்த இடத்துல இருக்கணும். என்ன சொல்லுங்க? என்ன சொல்லுங்க? எங்களை ஆண்டவரே எங்களை காப்பாற்றுங்க, எங்களை காப்பாற்றுங்க அப்படின்னு தான் கூப்பிட்டுருப்பாங்க. யாராவது இப்படி ஜெபம் பண்ணிருப்பாங்களா? ஆண்டவரே கடலை திறந்து எங்களை. யாராவது? ஹலோ, நம்மள யாராவது அப்படி சொல்லியிருப்பீங்களா? அப்போ
ஏன்னா அதுக்கு முன்னாடி ஹிஸ்ட்ரியே இல்லை. கடல் திறந்ததா ஹிஸ்ட்ரியே இல்லை. சரியா? யாருமே நினைச்சு பார்த்துருக்க மாட்டான். என்ன ஒரே ஒரு ஜெபம் தான், எப்படி காப்பாற்ற தெரியாது. ஆண்டவரே காப்பாற்றும் காப்பாற்றும் காப்பாற்றும். இப்போ ஆண்டவர் ஒரு காரியம் செஞ்சான்னு போட்டிருக்கு. என்ன செஞ்சான்னு போட்டிருக்கு பாருங்க. 19 வசனம் வாசிங்க. அதில் 19 வசனம். அப்பொழுது இஸ்ரவேலரின் சேனைக்கு முன்னாக நடந்த தேவதூதனானவர் விலகி அவர்களுக்கு பின்னாக நடந்தார். அவர்களுக்கு முன் இருந்த மேகஸ்தம்பமும் விலகி அவர்கள் பின்னே நின்றது. தொடர்ந்து வாசிங்க. அது எகிப்தியரின் சேனையும் இஸ்ரவேலரின் சேனையும் முழுதும் ஒன்றோடொன்று சேராதபடி அவைகள் நடுவில் வந்தது. எகிப்தியருக்கு அது மேகமும் அந்தகாரமுமாய் இருந்தது, இஸ்ரவேலருக்கோ அது இரவை வெளிச்சமாக்கிற்று. ஓகே, இப்போ கவனிங்க. மேகஸ்தம்பம் அக்னி ஸ்தம்பம் போய் அந்த பார்வோன் சேனை வந்து இவங்களை தொடாதபடி நடுவில் நின்றுச்சு. இப்போ நம்ம தான் இஸ்ரேல் மக்கள் பார்க்குறோம். நமக்கு எப்படி இருக்கும் சொல்லுங்கள்? எப்படி இருக்கும்? பெருமூச்சு. அப்பா அப்பா என்ன செய்யும்? நம்மளை என்ன செய்ய முடியாது. நம்மளை தொட முடியாது. தேவன் வந்து என்ன பண்ணார்? ஜெபத்தை கேட்டார், நம்மளை காத்து கொண்டார். அல்லேலூயா. இப்போ உங்களுக்கு தோணுமா கடல் பிளக்க வேண்டும்? யாருக்கா தோணுமா? யாருக்கும் தோணாது. யாருக்கும். நம்ம வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் மிகவும் அதிகமாக அவர் கிரியை செய்ய வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஆமாம், யோபு புஸ்தகத்தில் யோபு நண்பன் எலிகு தான் நினைக்கிறேன். அவன் சொல்லுவான், யோபு 37 அதிகாரத்தில் 5ஆம் வசனம் வாசிங்க. அதில் என்ன சொல்கிறான் பாருங்க. இங்கிலீஷ் பைபிள் பாருங்க, ரொம்ப நல்லா இருக்கும் போடுங்க. இங்கிலீஷ் வெர்ஷன் போடுங்க. யோபு 37. தம்முடைய சத்தத்தை ஆச்சரியமான விதமாய் கூற பண்ணுகிறார். நாம் கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை அவர் செய்கிறார். என்னன்னு போட்டிருக்கு? கிரகிக்க கூடாத, நாம் கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை அவர் செய்கிறார். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. நாம் கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை அவர் செய்கிறார். அல்லேலூயா. கடல் பிளக்கும் போது நம்ம அங்கே இருந்திருந்தோம்னு வச்சுக்கோங்க, இஸ்ரேல் மக்கள் உணர்வு எப்படி இருந்திருக்குன்னு நினைக்கிறேன்? கடல் பிளக்கும் போது கடல் விரியும் போது எப்படி இருந்திருக்கும் இல்லையா? வாயை பொழந்திருப்பான். சின்ன பிள்ளைங்களை எப்படி இருந்திருப்பாங்க? டாடி 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 மாமி இல்லையா? என்ன கண்ணுக்கு எதிர கடல் பிரியுது. எல்லாம் அபோட் அந்த பக்கம் திரும்பி இல்லைங்க அப்படின்னு ஆண்டு பிரிக்கல, கண்ணுக்கு எதிர பிரிச்சாரு. அல்லேலூயா. அவன் சொல்றான், எலிகு அவர் எப்படிப்பட்டவர்னா கிரகிக்க கூடாத காரியங்களை செய்கிறவர். அல்லேலூயா. எப்படி இங்கிலீஷ் பைபிளில் வி கேனாட் காம்ப்ரிஹெண்ட் போட்டிருக்கு. இந்த இதில் இன்னொரு அதான் காம்ப்ரிஹெண்ட் அண்டர்ஸ்டாண்ட். அதாவது இங்கிலீஷ் பைபிள் எப்படி போட்டிருக்குன்னா, அவர் செய்கிற கிரியையை நம்ம அதை வச்சு ஒன்றும் நினைச்ச முடியாது. அதான் சொல்கிறார், உன் நினைவுகள் என் நினைவுகள். ஆமாம், உன்னை நான் ஆலோசனை கேட்க மாட்டேன். சரியா? ஏன்னா எனக்கு தெரியும் உன்னைய பற்றி. நான் என் ஆலோசனைக்கு தக்கதாக செய்வேன். அல்லேலூயா. ஆமாம், நீ ஒரு நேரம் அடின்னுவே, ஒரு நேரம் அணையன்னுவே. சரியா? எனக்கு தெரியும் என்ன செய்யணுன்ட்டு. நீ ஒரு டைம் அடி உதைங்கன்னுவே, ஒரு டைம் ஒச்சராஜிங்கண்டுவே, மாற்றி மாற்றி பேசினது பண்ணி. சரியா? ஆமாம், அதனால் உன்ட்ட எதுவும் இல்லை, கேட்குறதா இல்லை. சரியா? என்னுடைய அனந்த ஞானத்தின்படி என்னோட ஆலோசனைக்கு தக்கதாக என் சித்தத்தின்படி நான் கிரியை செய்வேன். அல்லேலூயா. அதை உன்னால் என்ன செய்ய முடியாது? விலகி கொள்ள முடியாது. அல்லேலூயா. இஸ்ரேல் மக்களுக்கு அப்படி தான் இருந்துச்சு. சரி, இப்போ வேண்டிக் கொண்டபடி காப்பாற்றுறார். இப்போ என்ன பண்ணார்? கடல் திறந்தார்ல, நடுவில் நடந்த விட்டார்ல, அவங்கள பிளாக் பண்ண மாதிரி தான் இருக்கணும். என்ன சொல்லுங்கள், நீங்கள் சொல்லுங்கள். பிளாக் பண்ண மாதிரி தாங்க இருக்கணும். திறந்து விட்டாரு, அவனுங்களும் வராங்க. இப்போ எப்படி இருக்கும்? நடந்து போகிற நமக்கு எப்படி இருக்கும் சொல்லுங்கள்? இன்னும் ஆண்டவர் இப்படி பண்ணுறாரு. சில வாழ்க்கையில் இப்போ அப்படி தான் பண்ணுறாரு. அவரே ஓப்பன் பண்ணி விட்டுறாரு. ஓ சரியா? சேசிங் நடக்குது. இப்போ ஒரே சேசிங்காக தான் இருக்குது. ஆண்டவரே அப்படின்னு. ஏன்னா நீ நினைக்கிறதுக்கு மேலே அவர் செய்ய வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. நடந்து பாரு. நீ என்ன நினைப்ப? கரையேறினா போதும் நினைப்ப. அவர் நினைப்பது நீ கரையேறதை மட்டும் அவர் நினைக்கல, அந்த டீமே க்ளோஸ் பண்ண நினைக்கிறார். நல்லா உற்சாகமா அல்லேலூயா சொல்லுங்க. நல்லா கரங்களை தட்டி யாரும் மையப்படுத்துவார். நல்லா கரங்களை தட்டி. நீ தப்பிச்சா மட்டும் போதும் நினைக்கிற. எப்பா நான் கரையேறிட்டா போதும்பா, அதோட சாப்டர் ஓவர் பண்ண நீ நினைக்கிற. ஆனா அவர் நினைக்க, நீ எப்படி தான் நினைக்கிற? கடலுக்குள்ளே வந்துடக்கூடாது, கரையில் அவனுக்கு இருக்கட்டும், நாங்கள் மட்டும் இப்படி போய் சேர்ந்துடுறோம், கடல் மூடிட்டோம், அவ்வளோதான், தப்பிச்சோம் அப்படி நீ நினைக்கிற. ஆனா அவர் நினைக்க தெரியுமா? அது நீ நினைக்கிறது. நான் எப்படின்னா, நீ வேண்டிக் கொள்வதற்கு நினைப்பதற்கும் மிகவும் அதிகமாக கிரியை செய்ய வல்லவராக இருக்கிற தேவன் நானு. அதனால அவங்களை உள்ள விடுவேன், உன்னை கரையேற்றி அவன் கதையை முடிச்சிடுவேன். சாப்டர் 5 க்ளோஸ் பண்ணுவேன். இன்றைக்கு காணுகிற எகிப்தியரை நீ என்றென்றைக்கும் காண மாட்டா. அல்லேலூயா அல்லேலூயா. இது யாராவது கேட்டாங்களா அவர்கிட்ட? இப்படி சொல்லுங்கள், யோசிங்க. யாராவது கேட்டாங்களா? இல்லை. இப்படி செய்யுங்க ஆண்டவர் யாராவது சொன்னாங்களா? மோசே சொன்னாரா? மோசேக்கே தெரியும் என்ன தான் செய்வேன். பிள்ளை பிறந்த நடனம்
சொல்லுன்னா சொல்கிறேன், அவ்வளோதான். கையை நீட்டனா நீட்டணும், அவ்வளோதான். மோசை செஞ்சு ஆண்டு சொல்கிறத செஞ்சால் அவ்வளோதான். என்ன செய்யலாம்? சரிங்களா? அதே மாதிரி தான் பக்கம் பக்கமாக பார்க்க முடியும் இந்த மாதிரி ஆண்டு செய்கிறது. தானியேல் புத்தகத்துக்கு வந்தீங்கன்னு வைங்களேன், நேபுகாத்நேச்சர் சிலையை வணங்காதவெல்லாம் அக்கினி சூளையில் போடப்படுவான். இப்போ 3 பேர் வணங்கலைன்னு சொல்கிறாரு. வா சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ வாடா நில்தான், இந்த இவங்க 3 பேர் குடிச்சிக்கலாம் கேள்விப்படுறேன் அப்படின்னா மகாராஜா வல்லரசு மகாராஜா சொல்கிறான், உங்களுக்கு 3 பேர் குடிச்சுன்னு கம்ப்ளைண்ட் வந்துருக்கு. அது உண்மைதானா நான் இப்போ தெரிஞ்சுக்கணும். கீதை வார்த்தைகளை இப்போ வாசிக்க சொல்லுவேன். நீங்கள் என்ன பண்ணணும்? தாழ விழுந்து என் சிலையை என்ன செய்யணும்? பணிந்து கொள்ளணும். பணிந்து கொள்ளாமல் போவீர்களானால் அக்கினி சூளைக்குள்ளே போவீர்கள். இப்போ அவங்க பேசுனாங்க என்னன்னு, நேபுகாத்நேச்சாரே ஸ்ட்ரைட்டாக அடிக்கிறான். நாங்கள் ஆராதிக்க எங்களுடைய தேவன் எரிகிற அக்கினி சூளைக்கு ராஜாவாக உம்முடைய கைக்கும் அவர் தப்பு வைக்க வல்லவர். அல்லேலூயா. அவர் தப்பு வைக்க வல்லவர். தப்பு வையாமல் போனாலும் அவரே தேவன். அல்லேலூயா, அல்லேலூயா. வாயில் சொன்ன அவர் தப்பு வைக்க வல்லவர். இப்போ கூட்டமே கேட்குது, யூதர் கூட்டமும் கேட்குது, பாபிலோன் கூட்டமும் கேட்குது இந்த வார்த்தைகள்லாம். ராஜாவும் கேட்குறான், இவங்க அறிக்கை விட்டாங்க தப்பு வைக்க வல்லவர். இப்போ ராஜா டென்ஷன் ஆகிட்டான். என்னையே பார்த்து முகத்துக்கு நேராக நேபுகாத்நேச்சாரேன்னு வேற கூப்பிட்டு இந்த மாதிரிடா பேசுறீங்க, யாரும் என் கைக்கு உங்களை தப்பு வைக்கிறாரு நான் பார்க்குறேன். நாம 7 மடங்கு சூடாக்கணும் அக்கினின்ட்டான். இப்போ 7 மடங்கு சூடு அக்கினி. சரியா? அப்படிதான் விட்டார் ஆண்டவர். இப்போ வசனம் சொல்லுது, அவங்கள பிடிச்சி அவங்கள சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ 3 பேரையும் கட்டி கொண்டு போய் போடுறவங்கள அந்த ஹீட் சூடு அக்கினி என்ன பண்ணிச்சான்? இவனுக்கு போட்டானுங்க. ஆனால் போட்டவெல்லாம் அக்கினியினால பாதிக்கப்பட்டு செத்துட்டானுங்க. அப்படி தான் பைபிள் போட்டிருக்கு. நடந்தது தான். அப்போ நிச்சயமாக தெரியுது அக்கினி எப்படி இருக்குது. நல்லா 7 மடங்கு சூடாக இருக்குது. ஏன்னா போட போனவங்களே என்ன ஆகிட்டான்? என்னங்க பேச மாட்டீங்க? போட போனவங்களே என்ன ஆகிட்டானுங்க? செத்தே விட்டானுங்க. இவங்க முடிவுள்ள போயிட்டாங்க. 7 மடங்கு சூடாக கூட்டுறாரு ஆண்டவர். சரியா? யாருமே நினச்சி பார்த்துருக்க மாட்டாங்க. எல்லாரும் ஒரு இதாக நினச்சேன், என்னது சாத்ராக் ஆபேத்நேகோவை தேவன் காப்பாற்ற வேண்டும். அதுதான் ஜெபமாக இருந்திருக்கும் யாருக்குனாலும். என்ன செய்ய? தேவன் காப்பாற்ற வேண்டும். அது மட்டும்தான் காரியமாக இருந்திருக்கும். யாருமே நினைக்க முடியாத ஒரு காரியம் அங்கே நடக்குது. என்ன நடக்குதுன்னா, அவர்கள் அக்கினியில் விடுதலையோடு கூட தேவகுமாரன் இயேசுவோடு கூட அவர்கள் உலா வந்தார்கள். நல்ல கிழமை நிலையில சொல்லுவோமா? அல்லேலூயா. இப்போ நிறைய பேருடைய வாழ்க்கையில் இப்போ நீங்கள் 7 மடங்குல 3வது மடங்கு வந்திருக்கீங்க, அல்லது 5வது மடங்குல இருப்பீங்க. இன்னும் 2 மடங்கு இருக்குங்க, இன்னும் 4 மடங்கு இருக்குங்க. தீர்க்கதரிசனமாக சொல்கிறேங்க, 7 மடங்கு விடுவாருங்க. ஏன் அப்படி செய்கிறாருன்னா, அவர் அப்படி தாங்க. அல்லேலூயா. ஆமாம், அவர் என்ன பண்ணுவார்னா, நீங்கள் வந்து இதில் இருந்து என்னை காப்பாற்றினால் போதுமானவரே அப்படின்வீங்க. அவர் என்ன பண்ணுவார்? காப்பாற்றுறது மட்டும் இல்லை, உங்கள் வாழ்க்கையில் அவர் மகிமைப்படுவார். அல்லேலூயா. அது நினைப்பதற்கும் ஜெயிப்பதற்கும் மிகவும் அதிகமாக. எதுக்காக செய்கிறாருன்னு இந்த வசனத்தை வாசிட்டு தான் எதுக்காக செய்கிறார்? எபேசியர் 3 அதிகாரத்தில் 20-21 வசனம் வாசிக்க. 21 வசனம் தான் ஆன்சர். எதுக்காக செய்கிறார்? வாசிக்க. எபேசியர் 3 அதிகாரம் 20-21 வசனம். நாம் வேண்டிக் கொள்கிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராகிய அவருக்கு சபையிலே கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் தலைமுறை தலைமுறைக்கும் சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. சதா காலங்களில் என்ன உண்டாவதாக? அந்த மகிமைக்காய் செய்வார். அல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையில, என் வாழ்க்கையிலும் சபையிலையும் சதா காலம் தேவன் மகிமைப்படுவார். அல்லேலூயா. எப்படி மகிமைப்படுவார்? இப்படி தான். எப்படி? 7 மடங்கு சூடாகும், அக்கினி கொதிக்கும். லிட்டரலாக எடுத்துக்கூடாது, அந்த மாதிரி பிரச்சனை தான் இருக்கும். ஆனால் அந்த பிரச்சனையில் அவர் மகிமைப்படுவார். அல்லேலூயா. நீங்கள் தானியேல் 3 அதிகாரம் வந்து எப்படி மகிமைப்பட்டார் பாருங்கள். எப்படி மகிமைப்பட்டார்னா, வாசிங்க 28 வசனம். அப்பொழுது நேபுகாத்நேச்சார் வசனித்து சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவருடைய தேவனுக்கு 27 வாசிங்களா? 27 வாசிங்க. தேசாதிபதிகளும் அதிகாரிகளும் தலைவரும் ராஜாவின் மந்திரிகளும் கூடி வந்து அந்த புருஷருடைய சரீரங்களின் மேல் அக்கினி பலன் செய்யாமலும் அவருடைய தலைமயிர் கருகாமலும் அவருடைய சால்வைகள் சேதப்படாமலும் அக்கினியின் மனம் அவரிடத்தில் வீசாமலும் இருந்ததை கண்டார்கள். திராணிக்கு மேலாய் சோதிக்கப்பட ஒரு நாள் விட மாட்டார். அல்லேலூயா. பாட்டு நல்ல பாட்டு, ஆராதனை. திராணிக்கு மேலே சோதிக்கப்பட விட மாட்டார். தாங்கிக் கொள்ள பலன் தருவார், தப்பி செல்ல வழியும் உண்டாக்குவார். அல்லேலூயா. வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்குறாங்க. என்ன பார்க்குறாங்க? ஒன்றுமே ஆகலையாப்பா, ஒன்றுமே ஆகலை. இப்போ எப்படி மகிமைப்படுறார்? அடுத்த வருஷம் வாசிக்க எப்படி மகிமைப்படுறார் பாருங்க. அப்பொழுது நேபுகாத்நேச்சார் வசனித்து சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவருடைய தேவனுக்கு ஸ்தோத்திரம், அவர்கள் தங்களுடைய தேவனை தவிர வேறொரு தேவனை. ராஜா எப்படி இருந்தான்? ஆத்திரமா இருந்தான். இப்போ என்ன சொல்றான்?
சொல்லுங்க. இப்போ என்ன சொல்றான்? ஸ்தோத்திரம் சொல்லு. ஸ்தோத்திரம். வாசிக்க. அவர்கள் தங்களுடைய தேவனை தவிர வேறொரு தேவனையும் சேவித்து பணியாமல் அவரையே நம்பி ராஜாவின் கட்டளையை தள்ளி தங்கள் சரீரங்களை ஒப்பு கொடுத்ததினால் அவர் தமது தூதனை அனுப்பி தம்முடைய தாசரை விடுவித்தார். அல்லேலூயா. தம்முடைய தூதரை அனுப்பி அக்கினியிலிருந்து தம் தாசரை விடுவித்தார். ராஜா அறிக்கை பண்றான். இப்போ அடுத்த வசனம் பாத்தீங்களா? ஆதலால் சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவருடைய தேவனுக்கு விரோதமாய் தூஷண வார்த்தை சொல்லுகிற எந்த ஜனத்தானோ, எந்த ஜாதியானோ, எந்த பாஷைக்காரனும் துண்டித்து போடப்படுவான். அவன் வீடு எருகலமாக்கப்படும் என்று என்னால் தீர்மானிக்கப்படுகிறது. இவ்விதமாய் ரட்சிக்கத்தக்க தேவன் வேறு ஒருவரும் இல்லை என்றார். நல்ல கரங்கள் தட்டாண்டு மயப்படுத்துவோமா? இவ்விதமாய் ரட்சிக்கத்தக்க தேவன் வேறு ஒருவரும் இல்லைன்னு சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ சொல்லலாம். சொல்லக்கூடாதா? சொல்லலாம். ஆனால் யார் சொல்றீங்க? இப்போ ராஜாவே சொல்றான். அல்லேலூயா, அல்லேலூயா. ராஜாவே சொல்றான், இப்படி ரட்சிக்கத்தக்க தேவன் இல்லை. அல்லேலூயா. நைட் ப்ரேயரில் ஒரு மிஷினரி ஒரு காரியத்தை சொன்னார். அதை நான் ஆக்சுவலாக நைட் ப்ரேயரில் சொல்லணும்னு இருந்தேன். நான் சொல்லாமல் அது நான் விட்டுட்டேன். ஆனால் அதான் ரொம்ப ஆச்சரியமாச்சு எனக்கு. நம்ம சொல்லணும்னு இருந்தோம், நான் சொல்லாமல் விட்டேன். அவர் அங்கே அதை சொல்கிறார். இப்போ யாருக்கும் ஆண்டவர் அங்கே அதை பேசுகிறாருன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். எப்படின்னா அவர் சொன்னது வேறு, நான் ஒரே மாதிரி தான். நான் வந்து ஃபாரினில் நடந்ததாக சொன்னாங்க. அதாவது ஒரு இடத்துல சபை இருந்து அவங்க ஜெபம் பண்ணி அந்த பகுதியில் இருக்கிற அசுத்த காரியங்கள்லாம் அந்த பகுதி இல்லாமல் போயிடுச்சான். டாஸ்மாக் கடை, மதுபான கடை, கிளப்பு இதெல்லாம் க்ளோஸ் பண்ணி அந்த பகுதியே வந்து மறுரூம் ஆகிட்டேன். அப்படி இருந்த ஒரு சபையில் அப்படி அந்த பகுதியில் நடந்திருக்கு. சரியா? திடீர்னு ஒரு நாள் ஒரு நைட் கிளப் ஆரம்பிச்சிட்டாங்களா, புதுசாக ஒரு நைட் கிளப்பு. உடனே சபையாக என்ன பண்ணாங்க, ஒரு புதுசாக நைட் கிளப் ஆரம்பிச்சிட்டாங்களே நம்ம ஏரியாவில் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்கன்னா, மறுபடியும் ஜெபம் பண்ணுவோன்னு சொல்லிட்டு, ஆண்டவரே நீர் கிரியை செய்யும் மறுபடியும் சபையை பயங்கர ஊக்கத்தோடு ஜெபம் பண்ணாங்களாம். அந்த ஜெபத்தில், அந்த ஊக்கத்தோடு ஜெபம் பண்ணுற ஜெபத்தில் எப்படி மைக்கில், இப்போ நம்ம கூட மைக்கில் சொல்லுகிறோம்ல, மைக்கிலே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன மைக்கிலேயே ஜெபம் பண்ணும்போது மைக்கிலே சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த நைட் கிளப் பில்டிங் இடி விழுந்து உடைவதாக அப்படிலாம் ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஒன்றுமில்லாமல் போவதாக. சரியா? ஆமாம். அங்கே இருக்கிற பொருட்கள் துக்குநூறு ஆவதாக அப்படின்லாம் ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ இவர் எப்படி, நம்ம தேவன் எப்படிப்பட்டவர்? என்ன பேச மாட்டீங்க? ஃபர்ஸ்ட்லேருந்து செய்தி வரணும்னு நினைக்கிறேன். வேண்டிக்கொள்ளது இருக்கும் டமான்னு வந்து பாருங்க, எல்லாம் மொத்தம் காலி. எல்லாம் இவங்க ஜெபம் பண்ணதுக்கும் நினைக்கிறவங்க ஒன்றிலாம் வாங்கி போச்சாங்க. அல்லேலூயா. இப்போ அவன்கிட்ட அந்த ஓனர்கிட்ட ஒரு ஆள் நல்ல ஆள் சொல்லிட்டாங்க, உனக்கு இப்படி ஆனதுக்கு நிலைமை என்ன தெரியுமாடா, அந்த மரியன் தெருவில் இருக்க போறா சீஷர்கள் தேவாலயம் சபை, அவங்க போட்டாங்களேடாப்பா ஜெபம், அது பாம்புடா, பாம்பு உனக்கு வச்சுட்டாங்க, வேலை வந்து காலி ஆயிடுச்சு உனக்கு. அவன் சும்மா இருப்பானா? ஓஹோ, நேராக போனான் போலீஸ் ஸ்டேஷனில், கேஸை கொடுத்தான், கேஸை போட்டான், கோர்ட்டில் கேஸ் வந்துச்சு. இப்போ கோர்ட்டில் எங்க சரியா, இப்போ கோர்ட்டில் கூப்பிட்டு கேட்டுக்கான், போலீஸ் விசாரிக்கிற கோர்ட்டில் கூப்பிட்டு ஜட்ஜெல்லாம் கேட்டு கேட்குறேன் என்னன்ட்டு. அவன் சொல்கிறான் இவங்க ஜெபத்தினால தான் நடந்துச்சு அப்படின்றான். இவங்க சொல்கிறாங்க இல்லை இல்லை, எங்களை நிறைய ஜெபத்துக்கே பதில் இல்லை. இந்தா எங்கள் வீட்டுக்காரே இன்னும் ரசிக்க வரல, நான் எவ்வளோ நாள் ஜெபம் பண்ணுகிறேன். சரியா? எங்க ஜெபம் இல்லை. ஜட்ஜி தீர்ப்பு சொல்கிறான். என்ன சொல்கிறான்? ஆக மொத்தம் தீர்ப்பு என்னன்னா, விசுவாசிகள் ஜெபத்து மேலே விசுவாசம் இல்லை, விசுவாசியாதவன் ஜெபத்து மேலே விசுவாசமாக இருக்கான். அல்லேலூயா, அல்லேலூயா. அதான் அப்படிதான். சரி, இது மாதிரி ஆதி அப்போ சபையில் நடந்திருக்குல்ல. என்னங்க பேச மாட்டீங்க? ஆதி அப்போ சபையில் நடந்திருக்கு. எப்படி நடந்திருக்கு? ஆதி அப்போ சபையில் பேதுருக்கா ஊக்கமாக ஜெபம் பண்றாங்க. விடிவு ஆண்டவரே பேதுருவை வெளியே கொண்டு வருவீராக, சிறைச்சாலை கதவுகளிலிருந்து வெளியே கொண்டு வருவீராக, அல்லேலூயா அல்லேலூயா அப்படின்னு பயங்கரமா ஜெபம் பண்ணி டொக் 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 சத்தம் கேட்குது. ரோத ஓடுறா. சரியா? ஓடி போய் கவு திறந்தாக்கா யார் வந்துட்டா? உள்ள ஓடி வந்து ஜெபத்துக்கு பதில் வந்து அவளுக்கு அப்படியே அங்கே அவர் அங்கேயே நிற்க வச்சுட்டு ஓடுறான். திரும்பி ஓடி போய் என்னது பேதுருக்கா, பேதுரு வந்திருக்காரு. அவங்க என்ன சொன்னாங்க? பிதற்றாத, லூஸ் மாதிரி பேசாத, உட்காரு ஜெபம் பண்ணு அப்படின்னு. என்ன அர்த்தம்? அப்படியே பாரு என்னன்னு ஜெபம் பண்ணுகிறோம். மறுபடியும் ஒருத்தர் சொல்றான், மறுபடியும் சொல்றாங்க மார்க் வீட்டில், என்ன ஏய் ரோதா உட்காரு, டிஸ்டர்ப் பண்ணா ஜெபத்தை, பேதுரை வெளியே கொண்டு வருவீராக. வெளியே வந்துட்டாரு. சும்மாரு ரோதையா பண்ணு, ரோத கொடுக்காத, சும்மாரு. சரியா? ஜெபம் பண்ணு எல்லா வீட்டிலும் ஜெபம் பண்ணுவோம். தேவன் பேதுரை வெளியே கொண்டு வருவாராக. வந்துட்டாரு, வெளியே தான் இருக்காரு இல்லையா? பேதுருவா வந்திருப்பான்னு நினைக்கிறேன் மறுபடியும் உள்ள. நல்ல வேலை பூதங்குதான்னு ஆளு ஓடல. சரியா? ஆமாம், ஜெபத்துக்கு பதில். அல்லேலூயா.
இப்போ நம்ம ஜெபம் ஜெபத்தில் நிறைய காரியங்கள் தேவன் தான் சொன்னேன், தேவன் அவருடைய ஞானத்தின்படியும் அவருடைய சித்தத்தின்படியும் தான் கிரியை செய்வார். அல்லேலூயா. பேதுருக்கு முன்னாடி யாக்கோபை சிறைச்சாலை அடைச்சிருந்தாங்கல்ல, அப்போ சபையார் ஜெபிச்சாங்களா ஜெபம் இல்லையா? அது பைபிளில் போடல. ஆனால் சபை எப்படிப்பட்ட சபை தெரியுமா? எப்பவும் ஜெபம் பண்ணுற சபை. அல்லேலூயா. யாக்கோபு என்ன பண்ணியிருப்பாங்க? ஜெபம் பண்ணாங்க. ஆனால் யாக்கோபு என்ன செய்யலை? வெளியில் வரல. யாக்கோபை ஏறுவது கொண்டுறான். அதுக்காக பேதுருவை என்ன செய்யலை? நம்ம ஜெபம் கேட்கப்படலன்னு சபை விட்டாங்களா? விடல, ஜெபம் பண்ணாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமாம், ஜெபம் என்ன சொல்கிறது முக்கியப்பா. இயேசு வந்து பேதுரு பார்த்து சொன்னார், என்ன சொன்னார்னா, உங்கள் எல்லாரையும் சரியா புடைக்கிறதுக்கு சாத்தான செய்தான் உத்தரவு கேட்டுக்கொண்டான். உங்கள் எல்லாரையும் புடைக்கிறதுக்கு சாத்தான் உத்தரவு கேட்டான். ஆகிலாம் உன் விசுவாசம் ஒழிந்து போகாதபடிக்கு உனக்காக நான் வேண்டிக் கொண்டேன். அல்லேலூயா. நான் ஜெபம் பண்ண பேதுரு, நீ குணப்பட்ட பின்பு சகோதரர் என்ன பண்ணு? சிறப்படுத்து. இப்போ நம்ம என்ன நினைக்கூடாதுன்னா, ஏசு இப்படி ஜெபம் பண்ணிக்கலாம்ல. எப்படி ஜெபம் பண்ணிக்கலாம்? பிசாசு சோதிக்கவே கூடாதுன்னு ஜெபம் பண்ணிக்கலாம்ல. யோசிக்க, எப்படி ஜெபம் பண்ணிக்கலாம்? பிசாசு சோதிக்கவே கூடாது, அப்படி ஜெபம் பண்ணிக்கலாம்ல. ஏன் அப்படி பண்ணல? அவர் ஏன் அப்படி பண்ணல? அதுதான் சொல்கிறேன். அவர் எப்படிப்பட்டவர்னா, அவர் சித்தத்தின்படி செய்கிறவர். அல்லேலூயா. ஆனால் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால் எப்படி செய்யணும்? அவர் சித்தத்தின்படி செய்வார். அப்போ ஜெபம் பண்ண வேணாமா? ஜெபம் பண்ண வேணாமா? ஜெபம் என்பது தேவனை சார்ந்து கொள்வது. அல்லேலூயா. நான் தேவனை முழுதாக சார்ந்திருக்கேன். எனக்கு என்ன அடையாளம்? ஜெபம். ஜெபம் என்பது தேவனிடத்தில் சகாயம் கேட்பது, உதவி கேட்பது. அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் நினைப்பதற்கு வேண்டிக்கொள்ளும் மிகவும் அதிகமாக கிரியை செய்ய வல்லவர். அல்லேலூயா. இங்கே இவன் சொல்லிட்டானா, யாரு? நேபுகாத்நேச்சார் சொல்லிட்டானா? அடுத்த பக்கம் திருப்பங்க, ஒரே ஒரு வசனம் இருக்கும் பாருங்க. அடுத்த பக்கத்தில் தானியேல் 6ஆம் அதிகாரத்தில் தான் இருக்கீங்க. 3ஆம் அதிகாரத்தில், தானியேல் 3ஆம் அதிகாரத்தில் கடைசி வசனம். பின்பு ராஜா சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்களை பாபிலோன் தேசத்திலே உயர்த்தினான். நல்ல கருங்க சொல்லுவோமா? எதனால உயர்த்தினான்? இல்லைங்க, எதனாலங்க உயர்த்தினான்? சோதனை வந்துச்சு. சோதனையில் எப்படி இருந்தாங்க? ஆண்டவர்கள் விசுவாசமாக இருந்தாங்க. என்ன செய்தான்? இப்போ அவன் உயர்த்தினான். அல்லேலூயா. இப்போ 7 மடங்கு சூடாக்கப்பட்டது அக்கினி. சரியா? அதெல்லாம் எதுக்காக? உன்னை உயர்த்துவதற்காகத்தான். அல்லேலூயா. சிலர் தான் அல்லேலூயா சொல்கிறாங்க. சிலர் அதெல்லாம் வேணாம், எனக்கு உயர்வும் வேணாம், அக்கினி வேணாம், சும்மா விட்டா போதும் இல்லையா? விட மாட்டார் அவர் என்ன செய்ய மாட்டார்? அப்படி சொல்கிறனால விட மாட்டார். சில ஜெபங்களுக்கு ஆண்டவர் பதில் தராமல் இருப்பது நல்லது. கணக்கு அல்லேலூயா சொல்லுவோமா? என்னங்க சொல்கிறீங்க? கரெக்டு தானே? இல்லை, சில பேர் நீங்கள் இருக்க மாட்டீங்க. என்றைக்கோ நீங்கள் என்னை எடுத்துக்க நீ ஜெபம் பண்ணவங்களாம் உண்டு இல்லை. கரெக்டாக இன்னைக்கு சேர்த்துன்னு சொல்கிறேன். எடுத்துக்கொள்ள மாட்டேன். அன்றைக்கி தூக்கி தானே, அன்றைக்கி தூக்கி நீ சரி சொல்லி நீங்கள் இல்லை. சரியா? சில ஜெபத்துக்கு ஆண்டவர் பதில் தராமல் இல்லை தான். சரியா? ஆனால் அவர் எப்படின்னா, அவர் கிருபையில் வல்லமையுள்ளவர் மாத்திரமல்ல, அவர் கிரியையிலையும் வல்லமையுள்ளவர். அல்லேலூயா. இப்போ பவுல் அங்கே ஜெபம் பண்ணுறாருல 3ஆம் அதிகாரத்தில், பவுலுக்கு நல்லா தெரியும். என்ன தெரியும் அப்படின்னா, அவர் கிருபையில் மட்டும் ஐஸ்வர்யம் உள்ளவர் இல்லைப்பா, வல்லமை உள்ளவர் இல்லைப்பா, அவர் கிரியிலும் வல்லமை உள்ளவர் அப்படின்னு. எதுக்காக இப்போ பவுல் ஜெபம் பண்ணுற காரியம்? யாருக்காக ஜெபம் பண்ணுறாரு? புறஜாதிகள் சபையில் இருக்கிறதான சபையை மக்களுக்காக என்ன செய்கிறாரு? ஜெபிக்கிறார். அவர் கிரியில் வல்லமை உள்ளவர் அப்படிங்கிறது எப்படி தெரியும் அப்படின்னா, சுவிசேஷத்தை குறித்து அவர் சொல்லும்போது எபேசு 3ஆம் அதிகாரத்தில் 3ஆம் வசனம் வாசிங்க. எபேசு 3:3. அதென்னவெனில், புறஜாதிகள் சுவிசேஷத்தினாலே உடன் சுதந்திரருமாய் ஒரே சரீரத்திற்கு உள்ளானவர்களுமாய் கிறிஸ்துவுக்குள் அவர் பண்ணின வாக்குத்தத்தத்துக்கு உடன் பங்காளிகளுமாய் இருக்கிறார்கள் என்கிற இந்த ரகசியத்தை அவர் எனக்கு வெளிப்படுத்தி அறிவித்தார். அல்லேலூயா. தேவன் என்ன விரும்புகிறார்? புறஜாதிகளும் யூதர்கள் ரட்சிக்கப்பட்டு, சரியா, சபை என்கிற ஒரே சரீரத்துக்குள்ள ஆனவர்களாய் மாற வேண்டும். அல்லேலூயா. நம்ம வாக்குத்தத்தத்து உடன் பங்காளிகளாக புறஜாதிகளை செய்ய வேண்டும், மாற வேண்டும். அவர் கிரியையில் வல்லமை உள்ளவர் அப்படிங்கிறதுக்கு என்ன அடையாளம்னா, இந்த காரியத்தை அவர் செய்து முடித்ததை குறித்தே வேதம் பேசுது. அல்லேலூயா. வெளிப்படுத்தல் 7:9 சொல்லுது. யோவான் சொல்கிறாரு, நான் பார்த்தேன், ஒரு கூட்டத்தை நான் பார்த்தேன், அவர் கைகளில் என்ன செய்யறாங்க? குருத்தோலை ஏந்தி கொண்டு இருந்தார்கள். அங்கே போடப்பட்டிருக்க வார்த்தை எல்லா பாஷைக்காரர்கள், எல்லா ஜாதிக்காரர்களும் இருந்து, எல்லா தேசத்திலிருந்து, எல்லா இனக்காரர்களும் வந்திருக்கிறாங்க. அங்கே போடப்பட்டிருக்கு, ஒரு மனுஷனும் எண்ணக்கூடாத ஜனங்களை நான் காட்டேன். அப்படின்னு என்ன அர்த்தங்க? அவர் கிரியில வல்லமை உள்ளவர். அல்லேலூயா. இங்கே சொல்கிற இந்த சுவிசேஷத்துடைய நிறைவு தாங்க. என்னது? ஒரு மனிதன் எண்ணக்கூடாத அளவுக்கு, நீ சொல்ல பாருங்க, ஒரு மனுஷன் எண்ணக்கூடாத அளவுக்கு திரளான கூட்டமாகிய ஜனங்கள் நான் பரலோகத்தில் நிற்க கண்டேன். அல்லேலூயா. அதனால் பவுலுக்கு நல்லா தெரியும் அவர் எப்படிப்பட்டவர் அப்படின்னா, கிருபையின் மாத்திரம் வல்லமை உள்ளவர் இல்லை, சரியா, அவர் கிரியிலையும் வல்லமை உள்ளவர். அல்லேலூயா, அல்லேலூயா. கடைசி என்ன சொன்னேன்? கிறிஸ்துவில் வல்லமை. எபேசு 1ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. எபேசு 1ஆம் அதிகாரத்தில் 19ஆம் வசனம் வாசிங்க.
தாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமைப்படியே விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்திலே காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் என்னதென்றும் நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்றும் வேண்டிக் கொள்கிறேன். அல்லேலூயா. சிம்பிளாக அந்த வசனத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு வர அந்த 19 வருஷத்தை மறுபடியும் பாருங்க. சிம்பிளாக புரிஞ்சு, தாம் பிதாவாகிய தாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினார். அது எப்படி எழுப்பினார்? அவரிடத்துல, அந்த கிறிஸ்துவனிடத்துல அவர் நடப்பித்த பாஸ்டன்ஸ், இறந்த காலம், கிறிஸ்துவ உயிர்ப்பித்தது, நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமையின்படியே. அல்லேலூயா. கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து என்ன செய்தார்? தேவன் எழுப்பினார். அப்போ அவருடைய வல்லமையினால என்ன செய்தார்? எழுப்பினாரே. அதே வல்லமையை பாருங்க, நம்மிடத்தில் காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம். நம்மிடத்தில் காண்பித்த இல்லை, நம்மிடத்தில் காண்பிக்கும். விளக்கங்களை சொல்லுவோமா? அப்படின்னு என்ன அர்த்தம்? கிறிஸ்துவனிடத்தில் காண்பித்த அந்த வல்லமையை நம்மிடத்தில் காண்பிக்கும். அல்லேலூயா. கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பின அந்த வல்லமை இப்போது நமக்குள்ளே கிரியை செய்து கொண்டிருக்கிறார். தேவன் நமக்குள்ள அந்த வல்லமையினால் கிரியை செய்கிறார். அதை தான் சாட்சியா 2ஆம் அதிகாரத்தில் சொல்றாரு. என்ன சொல்றாரு? அக்கிரமனாலும் பாவங்களால் நம்ம மரித்தோர்களாய் இருந்தோம், தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யங்களாய் நம்ம அன்பு கொடுத்த மிகுந்த அன்பினாலே நம்ம என்ன செய்தாரு? கிறிஸ்துவோடு கூட நம்மை உயிர்ப்பித்தார். அல்லேலூயா. உன்னதங்களில் கிறிஸ்துவோடு கூட நம்மை உட்கார செய்திருக்கிறார். அல்லேலூயா. ஆமா, அந்த வல்லமை, கிறிஸ்துவை மரித்தோடு எழுப்பின அந்த வல்லமை இப்போது பிதாவாகிய தேவன் நமக்குள்ளே அதே கிறிஸ்துவுக்குள் வல்லமையில நமக்கு என்ன செய்ய, நமக்குள்ளே அவர் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. கிறிஸ்துவிடத்தில் காண்பித்த, கிறிஸ்துவை மரித்தோடு எழுப்பின அதே வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் நாம் என்னென்னு அறியணும்னு ஆவியான விரும்புகிறார். அந்த வல்லமை தான் இப்போ நமக்குள்ளே கிரியை செய்து கொண்டு இருக்கிறது. அதனால தான் நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. அக்கிரமனால் பாவத்தின் எப்படி இருந்தோம்? நம்ம மரித்த நிலையில் இருந்தோம். நம்ம தேவனை செய்தார், உயிர்ப்பித்தார். அதுதான் ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் வாசிப்போம். அதோடைய நிறைவு என்னன்னு சொன்னால், ரோமர் 8ஆம் அதிகாரமாங்க, ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் 11ஆம் வசனம் வாசிங்க. அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவியினாலே சபைக்கு எதுவான நம்ம சரீரங்களை உயிர்ப்பிப்பார். அல்லேலூயா. இப்போ நம்மளை என்ன பண்ணிருக்காரு? நம்மளை மறுபடியும் பிறக்க வச்சிருக்காரு. எந்த வல்லமை? கிறிஸ்துவிடத்திலே காண்பித்த அதே வல்லமை. அல்லேலூயா. கிறிஸ்துவிடத்தில் கிறிஸ்துவை மரித்தோடு எழுப்பின அதே வல்லமை அக்கிரமனாலும் பாவங்களால் மரித்தோராக இருந்த நம்மை எழுப்பி இருக்கிறது. நல்ல உச்சாமலையிலே சொல்லுவோமா? கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பின தேவனுடைய அதே வல்லமை அக்கிரமனாலும் பாவங்களால் மரித்தோராக இருந்த நம்மை எழுப்பி இருக்கிறது, உயிர்ப்பித்திருக்கிறது. அல்லேலூயா. அதே வல்லமை தான் நமக்குள்ள இப்போ கிரியை செய்து கொண்டு இருக்கிறது, கிறிஸ்துவின் வல்லமை. அல்லேலூயா. கிறிஸ்து இயேசுவில் உள்ள வல்லமை நமக்குள்ளே செய்த போது தேவன் அதை கிரியை செஞ்சு கொண்டே இருக்கிற நமக்குள்ள கிரியை செய்து கொண்டே இருக்கிறார். அதோடைய முடிவு என்னன்னு சொன்னால், சாவுக்கு ஏதுவான நம்முடைய சரீரங்களை அவர் உயிர்ப்பிப்பார். அல்லேலூயா. அப்போ எபேசியர் அவர் சொல்கிறாரு, எபேசியரில் 1ஆம் அதிகாரத்தில் காலங்கள் நிறைவேறும் பொழுது விலங்கு நியமத்தின்படி 9ஆம் வசனம், பரலோகத்திற்கும் பூலோகத்திற்கும் சகலமும் கிறிஸ்துவுக்குள்ளே கூட்டப்பட வேண்டும் என்று. அல்லேலூயா. நமக்குள்ளே கிரியை செய்துட்டு இருக்காரா? இப்போ நமக்குள்ளே கிரியை செய்கிறாரா? இந்த கிரியை செய்கிற இதை வல்லமையினால சரியா நாள் ஒன்று வரும் பொழுது தேவன் நம்ம எல்லாரையும், எல்லா சபையில் இருக்கிறவங்க சரியா ரட்சிக்கப்பட்டிருக்கிற எல்லாரையும் தேவன் கூட்டி சேர்ப்பார். அல்லேலூயா. அவரோட வல்லமையினால் கிறிஸ்துவோடு கூட கூட்டி சேர்ப்பார். அல்லேலூயா. அப்போ இப்போ நம்ம ரட்சித்து சும்மா இருக்கிறவர்ல தேவன் கிரியை செய்கிறவர், நமக்குள்ளே கிரியை செய்கிறவர். எந்த வல்லமையின்படி? அவருடைய கிருபையின் வல்லமையின்படியே, அவருடைய கிரியின் வல்லமையின்படியே, கிறிஸ்துவுக்குள் அவருடைய வல்லமையின்படியே தேவன் நமக்குள்ளே கிரியை செய்ய வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. அந்த தேவனுக்கு சபையிலிருந்து சதா காலம் என்ன உண்டாக வேண்டும்? சதா காலம் மகிமை உண்டாக வேண்டும். அல்லேலூயா. செய்தி முடியுது, பேசுவோம், முடிப்போம். நாம் என்ன செய்யணும்? கேட்டோம், அவர் கிருபையில் வல்லமை உள்ளவர், கிரியில் வல்லமை உள்ளவர், கிறிஸ்து வல்லமை உள்ளவர். நாம் என்ன பண்ணணும்? சதா காலமும் இயேசு கிறிஸ்து மூலமாய் எல்லாம் வார்த்தை கவனிங்க. அப்படிதான் முடிக்கிற எல்லாம் வாசிங்க. எபேசியர் 3:21 வாசிங்க. எபேசியர் 3:21. சபையிலே கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் தலைமுறை தலைமுறைக்கும் சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமென். சரி, இப்போ கிறிஸ்து சபையிலே கிறிஸ்து இயேசு மூலமாய் தலைமுறை தலைமுறைக்கும் சதா காலங்களிலும் தேவனுக்கு மகிமை உண்டாக நாம் என்ன பண்ணணும் சொல்லுங்க? நாம் என்ன செய்யணும்? என்னங்க? ஜெபிக்கணும். அதான் ஜெபிக்கணும். சரியா? என்ன செய்யணும்? சிம்பிள், அதான் ஆன்சர். சரியா? எதோ யோசிக்கணும், ஏதோ நினைக்கிறது இல்லை. சரியா?
ஜெபிக்கணும். சரியா? அவங்களுக்கு ஒரு கைத்தறி கொடுத்துருங்க. கைத்தட்டலாமா வானாமான்னு யோசிச்சா என்ன பண்ணணும்? நம்ம என்ன தான் பார்க்குறோம்? நீ வேண்டிக் கொள்றதுக்கும் நினைக்கிறதுக்கும் 2 காரியம் பண்ண சொல்லுது. 2 காரியம் பண்ணு. என்ன பண்ணு? வேண்டிக் கொள்ளுக்கு அப்புறம் நினச்சிக்கோ. பெருசாக நினை. அல்லேலூயா. ஏன் அப்படி சொல்கிறேன் பெருசாக நினைக்க சொல்லி? அதை விட பெருசாக தான் அவர் பண்ணுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனால் யாக்கோபு எழுதுறாரு, இருமனம் உள்ளவன் தேவனிடத்தில் ஒன்றும் கேட்காத இருக்காரு. தருவாரா தரமாட்டாரான்னா ஜெபம் பண்ணாதான். சிலர் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறீங்க. யாக்கோபு 4ஆம் அதிகாரத்தை சொல்றாரு. சிலர் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறீங்க. காரணம் என்னமா? நீ ஜெபமே பண்ண மாட்டேற. எங்கே நீ ஜெபத்துக்கு வர? நீ தான் ரொம்ப பிஸியாகிறிய. நீ ஜெபத்துக்கு வந்தால் தானே நீ வேண்டிக் கொள்வ, நினைப்ப. நீ தான் வர்றதே இல்லையே. உனக்கு உதவியே தேவையில்லையே. உதவியே தேவையில்லை, ஒரே உபத்திரம் தான் உனக்கு. ஓடி இனியே ஓடினுங்கிற. அவர்கிட்ட வந்து உதவி கேளு, அவர் கையில் கொடு, ஜெபத்துக்கு வா. சதா காலங்களும் சபையில் கிறிஸ்து இயேசு மூலம் தேவன் மகிமைப்படுறதுக்கு இயேசுன்னு சொன்னார். சீசரில் பார்த்து என்ன சொன்னார் தெரியுமா? என்ன சொன்னார்? கேளுங்கப்பா, அந்நாட்களில் என் நாமத்தில் என்ன செய்யுங்க? நீங்கள் எதுவுமே கேட்காது, கேளுங்க. சந்தோஷம் நிறைவாக முடியும். என்ன பண்ணுங்க? கேளுங்க. வாசிங்க யோவான் 14. வாங்க வாசிச்சு முடிக்கலாம். யோவான் 14. 13 வசனம் வாசிங்க. அது 13-14 வாசிங்க. 13-14. அதை செய்வேன். அல்லேலூயா. நீங்கள் என் நாமத்தினால எதை கேட்பீர்களோ, அந்த வசனம் பாருங்க. இயேசு என்ன சொல்றாரு? குமாரனில் இயேசு கிறிஸ்துவில் பிதா சதா காலம் சபையில மகிமைப்படும்படியாக அதை செய்வேன். அல்லேலூயா. இதைத்தாங்க பவுல் எழுதுறாரு. அப்போ சபையில் வந்து என்னன்னு கேட்கணும்? இயேசு நாமத்தில் கேட்கணும். சதா காலமும் சபையில் தேவன் இயேசு கிறிஸ்து மூலமாக மகிமைப்படுறதுக்கு சபை என்னங்க பண்ணணும்? வேண்டிக் கொள்ளணும். அல்லேலூயா. வேண்டிக் கொள்ளுவோம். நினச்சிக்கோ, நினச்சிப்பார். இதை விட நீ நினைக்கிறத பெரிய காரியம் தான் ஆண்டவர் செய்வார். அல்லேலூயா. அப்படியே 2 பக்கம் திருப்புங்களேன். ஆண்டவர் சொல்கிற ஒரு காரியம் யோவான் 16 23-24. அந்த நாளிலே நீங்கள் என்னிடத்தில் ஒன்றும் கேட்க மாட்டீர்கள். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவினிடத்தில் கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு தந்தரும். சில பேர் அதெல்லாம் சில பேர் கேட்க மாட்டீங்க. ஆண்டவர் சொல்றாரு, கேட்க மாட்டீர்கள். கேட்க ஜெபத்துக்கு வராதே இருக்கிறீர்கள். சரி வாங்க, நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவினிடத்தில் கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு தருவார். அடுத்த வசனம், இதுவரைக்கும் நீங்கள் என் நாமத்தினாலே ஒன்றும் கேட்கவில்லை, கேளுங்கள், அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவா இருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள். அப்போது உங்கள் சந்தோஷம் நிறைவா இருக்கும்படி அவைகளை பெற்றுக்கொள்வீர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. சதா காலம் சபையில் இயேசு கிறிஸ்து மூலமாக தேவன் மகிமைப்படுவதற்கு சபை என்ன செய்யணும்னா வேண்டிக் கொள்ளணும். அல்லேலூயா. வேண்டிக் கொள்வதற்கு நினைப்பிருக்கும் மிகவும் அதிகமாக கிரியை செய்ய வல்லவராக இருக்கிற தேவன். அல்லேலூயா. ஆமாம், நம்மளை ஒரு நாளும் தள்ள மாட்டார். அல்லேலூயா. நம்மை அரவணைக்கிற தேவன், அங்கீகரிக்கிற தேவன், நம்ம ஜெபத்தை கேட்குற தேவன், ஆவலாக இருக்கிறார். என்னதுக்கு? வந்து ஜெபம் பண்ணுறேன், நீ வந்து என்கிட்ட கேள். அல்லேலூயா. என் பிள்ளை, பரிசுத்த பிள்ளை, இயேசுவின் நாமத்தில் கேளு. இயேசுடைய நாம மகிமைக்காக நான் உனக்கு செய்வேன். அல்லேலூயா. ஆமாம். அப்புறமே ஜெபம் பண்ணணும். சரியா? எழுப்பி நிற்போமா? எழுப்பி